நான் ஒரு பரம்பரை கிறிஸ்தவன் அல்ல. 58 வயசு வரைக்கும் ஒரு தீவிர விக்கிரக ஆராதனைக்காரனாக இயேசு எதிர்ப்பாளனாக இருந்து வந்தவன் நான். மேல்மருவத்தூருடைய விக்கிரகத்தையும் திருச்செந்தூருடைய விக்கிரகத்தையும் குலதெய்வமாக கொண்டு வாழ்ந்து வந்தவர்கள் நாங்கள். செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி பார்த்தீங்கன்னா இவர் முழு குடும்பமே செவ்வாயில் தான் இருப்போம். கலச விளக்கு, வேள்வி, பூஜை, அன்னதானம், பூஜை புரஸ்காரங்களோடு இருந்த ஒரு மடியான ஆச்சாரமான குடும்பம் எங்களுடைய குடும்பம். வருஷத்துக்கு 2 தடவையாவது விரதம் மருத்துக்கு இருப்படி கட்டி அந்த மேல்முகத்துக்கு போய் செலுத்திட்டு வருவோம். 15 ஆண்டுகள் அந்த மாதிரி நாங்கள் செய்தவங்க. இந்திய விமானப்படையில் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸராக நான் பணியாற்றியவன். மேக்சிமம் நான் வேலை பார்த்தது வட இந்தியாவில். வருஷம் நான் லீவில் வர சொல்லிட்டு திருச்செந்தூர் போகாமல் நான் திரும்பி போனது கிடையாது. 26 ஆண்டுகள் அந்த மாதிரி நான் செய்திருக்கிறேன். சண்டிகாரில் ஒரு மிகப்பெரிய முருகன் கோவில் கட்டப்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவன் நான் தற்போது வசிக்கக்கூடிய சென்னை தாம்பரம் பகுதியில் இருக்கக்கூடிய கணேஷ் நகர் பிள்ளையார் கோயிலுக்கு ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர். இந்த மத வேதங்களையும் மனுஷத்துக்களையும் கற்று தேர்ந்தவன். இவ்வளவெல்லாம் தீவிர இந்துவாக இருந்த நான் இயேசு எதிர்ப்பாளனாகவும் இருந்தேன். என்னுடைய மூத்த மகன் கார்த்திக் அமெரிக்காவில் மாதம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்த நிலையில அவனுக்கு மாதம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டான். ஊரே வந்து அவனை வழி அடிச்சது. அங்கே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் 18 ஆப்ரேஷன்கள் பண்ணி அமெரிக்கன் டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டு கருணை கொலை பண்ணிடுங்கன்னு சொல்லப்பட்ட நிலைமையில தான் நான் யோசிச்சு பார்த்தேன். 58 வயசு வரைக்கும் நான் கும்பிட்ட தெய்வங்கள் ஏன் என் பிள்ளையை காப்பாற்றலை? எத்தனை கலச விளக்கு, வேள்வி, பூஜை, அன்னதானங்கள் பண்ணியிருப்பேன். அதுக்கெல்லாம் தேவன் அர்த்தமே இல்லையா? எத்தனை மந்திர உச்சாரணங்கள் பண்ணியிருப்பேன். மூல மந்திரம், கந்த சிருஷ்டி கவசம், ஓம் சக்தி மந்திரம், 108 மந்திரம், 1008 மந்திரம், மிருத்யுஞ்சய மந்திரம், சிவாய மந்திரம், எத்தனை மந்திரங்கள் விரதம் சொல்லியிருப்பேன். அதுக்கெல்லாம் தேவன் அர்த்தமே இல்லையா? இந்தியாவில் இருக்கிற அத்தனை பிரபலமான கோவில்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறேனே. அங்கே இருக்கிற ஒவ்வொரு விக்கிரகங்களுக்கு எத்தனை அபிஷேகம், பாலாபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், விபூதி அபிஷேகம், குங்கும அபிஷேகம், சந்தன அபிஷேகம், எத்தனை அபிஷேகங்கள் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் தேவன் அர்த்தமே இல்லையா? பாவம், பூர்வம், இந்த கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், ஹரித்வார், ரிஷிகேஷ், கங்கை, யமுனை, திருவேணி, சங்கம் என்று எல்லா நதிக்கடையும் புண்ணிய நீராடினேனே. அதனால் நான் கண்ட பலன் என்ன? 15 வருஷம் விரதம் பார்த்து இருமுடி கட்ட இந்த மேல்முகத்திற்கு போயிருக்கிறேனே. 26 வருஷம் திருச்செந்தூருக்கு போயிருக்கிறேனே. பஞ்சாபில் சண்டிகாரில் ஒரு மிகப்பெரிய முருகன் கோவிலை கட்டினேன். எல்லாமே வேஸ்ட்டு தானா? உடம்புன்னு இருந்தால் தான் வர்றதுதான். ஒரு தலைவலி வரட்டும், ஒரு காய்ச்சல் வரட்டும், ஒரு டைஃபாய்டு வரட்டும், ஒரு மலேரியா வரட்டும். ஆனால் இந்த சன்னோட பிரெயின் அஃபெக்ட் ஆகிடும். கோமா ஸ்டேஜுக்கு போகக்கூடிய அளவுக்கு காய்ச்சல் அப்படின்னு அதை காப்பாற்றுற யாருடைய பொறுப்பு? 58 வயசு வரைக்கும் நான் மலை போல நம்பிக்கிட்ட அந்த தெய்வம்னு சொல்லப்பட்டு என் பிள்ளைய காப்பாற்றிருக்குங்க. ஏன் காப்பாற்றலை? கேட்டா விதி, கர்மகளை, பிராதார கர்மா, சஞ்சித கர்மம், மாகமே கர்மம்னு சொல்கிறாங்க. எல்லாம் விதி பிரகார கர்ம விரை பிரகாரம் தான் நடக்கணும். அப்படின்னா இதுகளை எதுக்காக நான் கும்பிடணும்? வீட்டில் இருக்க எல்லா படத்தையுமே உடச்சி வச்சுட்டேன். அலுவலிச்சிருந்த அமெரிக்காவுக்கு நான் போகிறேன். ஐசி வார்டில் சொன்ன நான் பார்க்குறேன். அது போல ஒரு கோர காட்சியை பார்க்க முடியாத வாய்ப்பு எந்த தாய் தகப்பனுக்கு கிடைக்கக்கூடாது. கிழிந்த நாராக கிடந்தான். உடம்பு முழுக்க டியூப்கள் மாட்டப்பட்ட உயிர் ஊசலாடுறத கம்ப்யூட்டர் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு சைடு பேரலைஸ் ஆகி கோமா ஸ்டேஜில் சுயநினைவு இல்லாமல் கடந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் நான் கண்ணீர் விட்டாடுதேன். தேவனோக்கு கூப்பிட்டேன். தலை விதியை வெல்ல, கர்ம வினையை மாற்ற இந்த உலகத்தில் எந்த தெய்வத்துக்கான சக்தி இருக்கான்னு நான் கண்ணீர் விட்டாடுதேன். இயேசு கிறிஸ்துவின் குரலை கேட்டு நான் இருந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு இந்தியன் பாஸ்டர் அனுப்பிச்சு வச்சேன். அவர் ஜெபிச்சு, அவர் சபை மக்கள் ஜெபிச்சு 4 மாசமா கோமா ஸ்டேஜில் கடந்திருந்த மகனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. 3.5 கோடி செலவு. 3.5 கோடிக்கு எத்தனை சைக்கிள் அப்படின்னு தெரியாத ஜஸ்ட் மிடில் கிளாஸ் பர்சன். இன்சூரன்ஸ் கவரேஜ் இருந்து நான் பொழைச்சேன். இதுக்கு என்னுடைய மகன் அமெரிக்காவில் போய் வேலை பார்த்தது முழுசா 1 மாதம் கூட கிடையாது. 25 நாட்கள் மாத்திரம் தான் வேலை பார்த்துருக்கிறான். 25 நாட்கள் மாத்திரமே வேலை பார்த்த அவனுக்கு கர்த்தர் செலவு பண்ணது 3.5 கோடி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திரும்பி வரது எனக்கு 7 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு. இன்சூரன்ஸ் கண்டிஷன்ஸ் பிரகாரம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு மாற்றப்பட்ட என்னுடைய மகனுக்கு இன்சூரன்ஸ் 1 வருஷத்துக்கு தான் 100 நாட்களுக்கு தான் 1 வருஷத்துக்கு கொடுத்தாங்க. அதுக்கு மேற்கொண்டு அப்படின்னா நான் பே பண்ணணும். ஒரு நாளைக்கு $500 அமெரிக்கன் டாலர்ஸ், ஏறத்தாழ 27,000 ரூபாய், 28,000 ரூபாய் ஒரு நாளைக்கு. என்னால் நினைச்சு கூட பார்க்கறதுக்கு முடியாது. ஆல்டர்னேட்டிவ்லி நான் இருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த சன்னை கொண்டு வந்தாகணும். என்னுடைய பையன் அமெரிக்காவுக்கு போனோன்னு 4 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு வீட்டை வாடகை கட்டு தான் மாதம் வாடகை 45,000 ரூபாய். அதான் நான் போய் தங்கியிருந்தேன்.
4 பேர் ஷேர் பண்ணிக்கலாம், எப்படியோ மேனேஜ் பண்ணியிருந்தா அதில் 2 பேர் கலிஃபோர்னியா போயிட்டு இன்னொரு அங்கிள் என்னால் எவ்வளோ பே பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போயிட்டான். ஃபர்ஸ்ட் இவன் 2001 பிறகு நான் தனியாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் ரெண்டல் கான்ட்ராக்ட் என் பேரில் மாற்றி 6 மாதம் அட்வான்ஸ் 45,000 நான் கொடுத்தாலும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. சரி, இந்தியாவுக்கு ரெண்டு சண்டை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தா ஆண்டவர் என்னுடைய மகனோட உயிரை மாத்திரம் காப்பாற்றி கொடுத்தார். அவன் கடந்து வர வேண்டிய பாதை இன்னைக்கு எவ்வளவோ இருந்தது. அவனுக்கு சுத்தமாக மெமரி இல்லை, ஞாபக சக்தி டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. கண்பார்வை கொஞ்சமாக மங்கிட்டே வருது, பேச முடியல, சாப்பிட முடியல, தொண்டைக்குள்ள ஓட்ட போட்டு ஒரு டியூபை உள்ளே இறக்கி நுரையில் இருக்கிற பிளம்ஸை சப்போர்ட் பண்ணி எடுக்கணுங்கிறதுக்காக ட்ரெக்கியாஸ்மி பண்ணியிருந்தாங்க. நாக்கு உள்ள எடுத்துச்சு, பேச்சு வரல. பிஇ படித்து சிங்கப்பூர் அமெரிக்காவில் மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு என்னுடைய பையனுக்கு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய், அம்மா, அப்பா, அக்கா அப்படின்னு வார்த்தையை நான் ஸ்பீச் தெராபி சொல்லி கொடுக்க முடியாத நிலைமை. யூரின் கண்ட்ரோல் கிடையாது, மோஷன் கண்ட்ரோல் கிடையாது. வீல் சேர் உட்காந்துருக்கதான் பல்கி போட்டு டைட்டை கெட்டு வச்சாங்க. இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் சாஞ்சிருவான், சைடில் சாஞ்சிருவான். முதுகல் அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போச்சு, இடுப்பு கீழே டோட்டலாக பேரலைஸ்ட். இந்த சூழ்நிலை அமெரிக்காவிலேருந்து நான் இந்தியாவுக்கு 32 மணி நேரம் நான் பிளேனில் கூட்டு வரதா இருந்தா வர்ற வழியிலே வானத்திலே என்னன்னாலும் ஆயிடலாம். அப்பேற்பட்ட ஒரு எமர்ஜென்சி ஏற்பட்டதுன்னா அதையும் டீல் பண்ணுறதுக்கு ட்ரெயினப்பான ஒரு ஆம்பளை நர்ஸ் எங்கள் கூட வந்து இந்தியாவில் விட்டுட்டு அடுத்த பிளேனில் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் அமெரிக்காவுக்கு போயாமல் மெடிக்கல் எவாக்குவேஷன் சொல்லுவாங்க. 7.5 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. இன்சூரன்ஸில் கேட்டேன், ஏற்கனவே 3.5 கோடி செலவு பண்ணியிருக்கீங்க, ஒன் டைம் பேமெண்ட் 7.5 லட்சம் ரூபாய் கொடுங்க, என் பையனை கொடுத்து நான் இந்தியாவுக்கு நான் போயிடுறேன், சாரி எங்களால் கொடுக்க முடியாது. உங்களுக்கு கொடுத்தோம்னா இந்த மாதிரி பல பேர் எங்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, அது ஒரு தவறான முன் உதாரணம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஐ வாஸ் ஸ்டக். ஃபர்ஸ்ட் ஜூன் 2001 பிறகு இந்த சன் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க முடியாது, ஏன்னா என்னால் ஃபீஸை பே பண்ண முடியாது. அவனை நான் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியாது, ஏன்னா நானே அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்க முடியாது. நாங்கள் 2 பேரும் இந்தியாவுக்கு திரும்பி வர முடியாது. நடக்க முடியாமல், பேச முடியாமல், சாப்பிட முடியாமல், யூரின் கண்ட்ரோல், மோஷன் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டிகேப்டு சன்னோட அந்நிய தேசத்தில் அமெரிக்காவில் நடுத்தரவு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை. 100,000 200,000 ஆட்டையாது கடன் கேட்கறதுக்கு. 100 ரூபா கடன் கேட்டாலே மேலங்கள் 100 தடவை பார்ப்பாங்க. 7.5 லட்சம் ரூபாய்க்கு எங்கே போகாது அமெரிக்காவில். கண்ணை கட்டி காட்டை விட்டு போல திக்கு தெரியாமல் அலைஞ்சேன். எங்கே போகிறது, யாரை பார்க்குறது, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியலை. ஆண்டோட சமூகத்தை முழங்க அப்படின்ட்டு கண்ணீரோடு ஜெபிச்சேன். ஆண்டவரே, திக்கற்றவனும் இடத்தில் இறக்கம் பெறுவான் என்று ஓசியாவை நாங்கள் பார்க்கின்ற தகப்பதே, ஆண்டவரே எனக்கு எந்த வழியுமே புறப்பட முடிய ஆண்டவரே, வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வழிகளையும் ஆறுகளையும் உண்டு பண்ணுகின்ற என்னுடைய தேவனே, எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் தகப்பனே. எல்லா கதைகளையும் அடைக்கப்பட்டாலும் வெண்கல கதைகளை உடைத்து இருப்பு தாழ்வார்களை முறித்து ஆண்டவர் எனக்காக ஒரு கதவை திறக்க மாட்டீர்களா என்று நான் கண்ணீர் விட்டு கதறினேன். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு நான் தருவேன் என்று ஏசாயாவில் சொன்ன தேவன் என் கதறையும் கண்ணீரையும் கண்டு வானத்தின் பலகணிகளை திறந்து அடுத்த நாள் எனக்கு பதிலை கொடுத்தார். அல்லேலூயா. நெக்ஸ்ட் டே ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு எனக்கு ஒரு ஃபோன் கால் அட்லாண்டாவில் இருந்து. நான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஏறத்தாழ 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அட்லாண்டாவில் என்னோட சன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் வேலைக்குன்னு கூப்பிட்டு அந்த டேட்டா அனலிஸ்ட் கம்பெனியோட பிரசிடென்ட் ஃபோன் பண்ணி சொல்கிறார், மிஸ்டர் தாயப்பன் ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் கார்த்திக் அப்படின்னாரு. எப்படி இவ்வளோ நாள் கழிச்சு திடீர்னு ஃபோன் பண்ணுறீங்கன்னு. நேற்று நைட்டு நான் தூங்கிவிட்டேன், யாரும் என்னை தட்டி எழுப்புன மாதிரி இருந்துச்சு. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஏன்னு தெரியல, எனக்கு டக்குன்னு உங்கள் நினப்பு உங்களோட சன்னோட நினப்பு தான் வந்துச்சு. ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஆனால் அந்த நினைப்பினால் உதறதுக்கே முடியல அப்படின்னாரு. எப்போ ஆண்டோட சமூகத்தை நான் முழங்கால் போயிட்டு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சனோ அப்படியே ஆண்டவர் பட்டணம் ப்ரெஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னா விஷயத்த சொன்னேன். இங்கேயும் இருக்க முடியாது, இந்தியாவுக்கு போக முடியாது, இன்சூரன்ஸ் பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நடக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டிகேப்ட் சன்னோட உங்கள் ஊரில் நடுத்தரம் நிற்க முடியாத சூழ்நிலை இருக்கேன்னு சொன்னேன். ஓ ஐம் சாரி, எவ்வளவு வேணும் அப்படின்னார். 7.5 லட்சம் ரூபாய் நான் தர்றேன் அப்படின்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, என்னால் திருப்பி கொடுக்க முடியாது, எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு திருப்பி கொடுக்க முடியாது. திருப்பி கொடுக்கறத பற்றி நான் நினைச்சு கூட பார்க்கறதுக்கு முடியாது. இவ்வளவு பெரிய தொகையை உங்கள்கிட்ட நான் திருப்பி கேட்கலையே, கடனா இல்லை, இனாமாவே தர்றேன். அல்லேலூயா. நடு ராத்திரியில் தூங்கிட்டு இருக்க தட்டி எழுப்பி எடுத்து உங்க நினைப்பை கொடுக்குறாரு அப்படின்னா இது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தத்துக்கு அடிபடி மனிதனுடைய கடமை அப்படின்னாரு. நீ நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே செய்வேன் என்று சொன்ன தேவன், புத்தி கெட்டாத அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கின்ற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கின்ற தேவன். பாருங்க, நான் இங்க முழங்கால் போயிட்டு ஜெபிக்கிறேன். 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் தூங்கிட்டு ஒருத்தர் தட்டி எழுப்பி நினைப்பு கொடுத்து என்னுடைய போன் நம்பர்
நம்பர் கூட தெரியாது. பல ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி நம்பரை கண்டுபிடிச்சி நான் கேட்காமலே 7 லட்சம் ரூபாய் என் கடனால இனாமாக பெற்று தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவன் பார்த்தீங்களா? கரங்களை தட்டி ஆடணும். உங்களுடைய கடன் தொழிலை பற்றியோ பணக்கட்டத்தை பற்றியோ பற்றாக்குறையை பற்றி கவலைப்படுறீங்களா? ஆண்டோர் சமூகத்தை முழங்கால் போயிட்டு அண்ணாடி இப்படி அன்னைக்கு இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாலோ அது மாதிரி ஜெபிச்சுப்பாங்க. வானத்தில் பலகணிகளை திறந்து அமைக்கு குறைக்கு இடம்படாது மட்டும் கர்த்தர்களை அமிர்தமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 June 2000 ரொம்ப சேஃபா இருந்த சரணா இந்தியா கூப்பிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆண்டவர் நம்ம கூட இருந்தாங்க. எந்த பிரச்சனை வந்தா என்ன சமாளிக்க முடியாதா என்ன? அல்லேலூயா. ஆனா இங்க வந்து அந்த கொடுமை ஏன் கேட்கறீங்க? என் ஒய்ஃபு டாக்டர் சன் இவங்க செவ்வாடை கட்டிட்டு காளியாத்தா கோயிலுக்கும் மாரியாத்தா கோயிலுக்கும் புத்த கோயிலுக்கும் மருவத்தூருக்கும் பொங்கல் எடுத்ததுக்காக போயிட்டு இருக்காங்க. கொடுமை. ஆண்டவர் செய்த அர்த்தம் வேலை சொல்றேன் மண்டையில ஏற மாட்டேங்குது. பலாறு 4 6 இயேசுதான் விட்டான்னு சொல்ல முடியுமா? இதை சொன்னா தான் காரியம் நடக்குமா? கர்த்தருடைய சமூகத்தை முழங்கால் பிடிட்டு கண்ணீரோட ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்களை போன்ற அப்போஸ்தலர் 14:31 பார்க்கிற மாட்டவரே, நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என் ஜெபத்தை கேட்டு என் குடும்பத்தை எல்லாரையும் ஒவ்வொருத்தராக தொட்டார். அதிசயத்தின் மூலமாக, அற்புதத்தின் மூலமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம குடும்பத்திலயோ அக்கம் பக்கத்திலயோ உற்றார் உடனே நண்பர்களையோ யாராவது ஒருத்தங்க ரட்சிக்க போனோம் போயிட்டோம், முழங்கால் போட்டுட்டோம், முழங்கால் யுத்தம் கண்ணீர் யுத்தம் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அவன் தொலைஞ்சான். ஆண்டர் கூப்பிடுவாரு, வேற ஒழுங்கா விடவா, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னா வச்சுங்க, 2 கஷ்டத்தை கொடுத்தெடுத்து வரைய போடுவார். அப்போ அவருக்கு சேஃபா வந்துருவாங்க. வரமாட்டேன்னு தம் கட்டிட்டு நின்னாங்க அப்படின்னா தூண்டில் போட்டாரு, மூஞ்சி முறையெல்லாம் பேசிட்டு தான் உள்ளே வருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா நானே அப்படித்தான் வந்தேன். அல்லேலூயா. முதல்ல எங்க குடும்பத்திலே ரட்சிக்கப்படுறது எங்க அக்கா பையன். எங்க அக்கா மாப்பிள்ளை வள்ளியூர் நாங்குநேரி திசைவேட ஒவ்வொரு அந்த பெர்த்தில் காந்தி சூப்பர்வைசரா வேலை பார்த்துருக்காரு. அந்த டோட்டல் ஏரியாவே கிறிஸ்டின் ஏரியா, கன்வெர்டட் பெல்ட். அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாமே கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் தான். பாடத்தோடு சேர்த்து இயேசுவை சேர்த்து இன்ஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. கொஞ்ச நாள் ரத்தமே மாறி போகும். அவன் அல்லேலூயா தான் சொல்லிட்டு இருப்பான். அப்பப்ப பைபிள் எடுத்து படிப்பான். சரி பைபிளை தானே படிக்கிறான், கலவையை விட மீட்டிங் அக்கா கண்டுக்காம விட்டா. +2 முடிச்சான், கோயம்புத்தூருக்கு போனான், பாலிடெக்னிக்கல் ஜாயின் பண்ணான், 3 வருஷம் ஹாஸ்டல் இருந்து படித்தான். அங்கேயே அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சது. தனியாக ஒரு வீடு எடுத்தான், ஞானஸ்தானம் எடுத்தான், வேலை பார்த்துட்டு பார்ட் டைமாக ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது எனக்கோ எங்கள் அக்காவுக்கோ யாருக்குமே தெரியாது. கல்யாணங்கிற ஸ்டேஜ் வச்சு அப்படிதான் பிரச்சனையே வந்துச்சு. ஒரு கிறிஸ்தவ பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா கல்யாணமே வேண்டாம், ஒத்த காலம் நின்றுட்டான். எங்கள் அக்கா எவ்வளோ சொல்லி பார்த்தா, ஏல நம்ம ஜாதியில பரம்பரையிலே கிடையாதுடா, மாமாக்கெல்லாம் தெரிஞ்சா உன்னை அடிச்சே கொண்டு போடுவாங்கடா, வேண்டாண்டா அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தா, கேட்கல. என்கிட்ட வந்து எங்கள் அக்கா அழுதா, ஏன் தான் அந்த பேருக்கு புத்தி இப்படி போகுதுன்னு தெரியலையே, நீ அதை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண சொல்றேன். நான் கூப்பிட்டேன், இல்லைங்கவா கிறிஸ்தவ பொண்ணை லவ் பண்றியா? இல்லைன்னா பின்ன அந்த கல்யாணம்ங்கிற விடு, மாமா உனக்கு அழகான பொண்ணை கொண்டு வரட்டா. தூத்துக்குடி நாகர்கோவில் பக்கமெல்லாம் போனோம்னா 100 பவுன் எடுத்து தான் கொடுப்பாங்க. அழகான பொண்ணு 100 பவுன் தூக்கி வர கவலைப்படாத அப்படின்னு. எனக்கு 100 பவுனெல்லாம் வேண்டாம், எனக்கு மூளையாக தான் வேணும் அப்படின்னா அரைஞ்சு பலரில் ஊற்ற நாசமாக போய் பலப்போ அப்படின்னு விட்டுட்டேன். கடைசியில் கோயம்புத்தூர் பாஸ்டரோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டான். எங்கள் அக்கா அழுவாளியாக சொல்லிட்ட கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன், கை கூட நினைக்கிறதுக்கு மனசு வந்தேன். அப்போ கரூரில் 3 ஸ்பின்னிங் மில்லுக்கு நான் ஒரு பர்சனல் மேனேஜராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் அக்கா அடுத்தடுத்து லெட்டர் எழுதுனா, கல்யாணம் பண்ணிட்டா சம்பளம் பத்த மாட்டேங்குது, இப்போ மில்லையே ஒரு வேலையை போட்டு கூட திருப்பி லெட்டர் எழுதுனா, போய் தொலைகிறான் மில்லையே ஒரு வேலையை போட்டு கொடுத்தேன். 5 வருஷம் அங்கே வேலை பார்த்தான். 1/2 கிலோமீட்டர் தான் அவன் தங்கியிருந்தான். அவன் வீட்டுக்கு நான் போனதே கிடையாது, அவன் பொண்டாட்டி முடிஞ்ச அப்புறமா நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அந்த கல்யாணத்தை நான் அப்ரூவ் பண்ணுவேன். அங்கே வந்து அப்புறம் 2 பிள்ளைகளை வர பற்றிட்டான். அந்த பிள்ளைகள் கருப்பாக இருக்குமா சிவப்பாக இருக்குமா நான் போய் பார்த்தது கிடையாது, தொட்டு தூக்குனது கிடையாது. பேர் மட்டும் என்னமோ வச்சுருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஏஞ்சல் ரேச்சல்னு பேர் வச்சுருந்தான். ஒரு நாளைக்கு நான் கூப்பிட்டேன், இல்லை என்னடா பேர் வச்சுருக்கேன், ரேச்சலுக்கு ஆச்சலும் மேய்ச்சலுக்கு தண்ணி பிடிச்சவன், ஒரு வேற பேரை கட்டியா? நான் திட்டினேன். அவன் எனக்காக முழங்கால் பிடிச்சி வச்சுருக்கான். ஆண்டவரே எங்கள் மாமாவை தொழுதப்பா, நீர் ஒருவரையும் மெய்யான தேவன் என்பதை கண்டுகொள்ளும்படியாக பலத்திலே நடப்பிக்க வேண்டுமான ஜெபிக்கிட்டே தகப்பன்னு 6 வருஷம் முழங்கால் போட்டு உபவாசம் போட்டு போராடி ஜெபிச்சிட்டான். பார்த்தார் ஆண்டவர்.
இங்கெல்லாம் வச்சு அமுக்குனா அந்த பையன் அமுக மாட்டான் அப்படின்ட்டு முதல்ல என்னுடைய மகன் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சு அங்கே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு 18 ஆப்ரேஷன் என்ன கூட இருக்க வச்சு மெல்ல முடியாமல் முழுங்க முடியாமல் இன்னும் உடைச்சி ஒரு சவுளை எப்படி பௌராய் கொண்டு வரும்போது அதே மாதிரி கொண்டு வந்துட்டார். அலையிலியா அலையிலியா. என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், ஆண்டோட அன்பை ருசிச்சு பாருமா, கடிச்சா தின்னு பார்க்க முடியும் அப்படின்னா. ஏண்டி ஆண்டோடைய அன்பை கடிச்சா தின்னு பார்க்க முடியுங்கிற? ஆண்டவர் கடிச்சு துப்புனா நான் எப்படி இருக்கு தெரியுமில்ல? நான் முழங்கால் போட்டேன் பாருங்க, என் ஒய்ஃபுக்கு கர்ப்பப்பை கீழே இறங்கி நடக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. தாம்பரத்தை கேம்ப் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வாணி நர்சிங் கூட்டு கொண்டு போய் காட்டினேன். செக் பண்ணி பார்த்துட்டு கண்ணாம நினச்சிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு மனுஷனா முன்னாடி நினச்சி கிடுக்கிறேன்னு நினச்சியா? இவ்வளோ மோசமான ஸ்டேஜில் கூப்பிட்டு வந்துட்டு இமீடியட்டாக அட்மிட் பண்ணி கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணி நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டாங்க. ஆனால் என்னப்பா இது சோதனை? ஏற்கனவே ஒரு பையன் நடக்க முடியாமல் இப்போ தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். பொண்ணு காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறான், இன்னொரு பையன் தான் 10th முடிச்சு +1 போயிட்டு இருக்கிறான். இது இவ்வளோ போகிற வீட்டு தூக்கூடாது, படுக்க இருக்கணும், ஆப்ரேஷன் பாருன்னு சொல்லிட்டாங்க. எப்படி ஆண்டவரையும் நான் சமாளிக்க போகிறேன்? ஆப்ரேஷனே நான் குணப்படுத்துங்கப்பா, உம்மால கூடாத காரியமா? கர்த்தரோட சொந்தத்தை கண்ணீரோடு ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் எல்லாமே ஆப்ரேஷன் வச்சு தான் காரியம் நடக்காச்சு. சமயத்தை பாருங்க, ஆண்டவருக்கு நம்ம ஒன்று கேட்போம், அதுக்கு ஆப்போசிட்டாக எதிர்மறையாகவே செய்வார். ஆனால் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அலையிலியா. ஆப்ரேஷனுக்கு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஒரே ஆப்ரேஷனுக்காக டாக்டர் சக்கரவர்த்தி ஃப்ரம் செங்கல்பட்டுலேருந்து வந்தார். என் ஒய்ஃப் ஆப்ரேஷன் தேட்டர் தூக்கிட்டு போயிட்டாங்க. வெளியில் உட்காந்து கண்ணீரோடு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே, உம்மால என் ஒய்ஃபை குணப்படுத்துறதுக்கு முடியும். உம்மால முடியல, அந்த உலகத்தை வேற யாராலையும் முடியாது. ஆனால் நீ குணப்படுத்தினாலும் சரி, குணப்படுத்தாலும் சரி, அடித்தாலும் சரி, அணைச்சாலும் சரி, பெற்ற தகப்பன் நீர், படைச்சவர் நீர், உனக்கு தெரியாத பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு முழு விசுவாசத்தோடைய ஒய்ஃப் ஆண்டவர் சொந்தத்தை ஒப்பு கொடுத்து அங்கே உட்காந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆப்ரேஷன் தேட்டரை விட்டு வெளியில் வந்தார் டாக்டர். ஓடி போய் கேட்டேன், டாக்டர் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லா? ஆப்ரேஷன் பண்ணா தான்ப்பா சக்ஸஸ்ஃபுல், உங்கள் ஒய்ஃபுக்கு பண்ணாமலே சக்ஸஸ்ஃபுல். அலையா. என்னாச்சு டாக்டர் அப்படின்னு? ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாதவங்களுக்கு கர்ப்பப்பை சுருங்கி நார்மலாக எங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துச்சு. அதனால் நான் ஆப்ரேஷனை பண்ணலை. லேடி டாக்டர்கிட்ட கேட்குறேன், ஏன் மேடம் என்ன தேவையில்லாமல் செங்கல்பட்டது இதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செக் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இன்னைக்கு காலையில் செக் பண்ணேன், நேற்று செக் பண்ணேன், ஒரு 10 டேயாக செக் பண்ணியிருப்பேன். இவ்வளோ மோசமான கேஸை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ எப்படி சரியாச்சுன்னா எனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆபரேஷன் டேபிள் ஆசியத்தை செய்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதுக்காக மேடம் என்ன கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு நானும் செக் பண்ணேன், 10 வரை செக் பண்ண, இது மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆபரேஷன் டேபிள் அதிசயத்தை செய்தார். உன்னை அதிசயங்களை காணப்பண்ணும் என்று மீகாவர் சொன்ன தேவன், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்தி என்று எரேமியாவர் சொன்ன தேவன், அவர் கொடுத்த அந்த சந்தோஷ சமாதானத்தால என் ஒய்ஃப் ரட்சிக்கப்பட்டா. அது மாத்திரமல்ல, நான் ஒருவனே மெய்யான தேவன், என்னை தவிர உலகில் வேறு தேவன் இல்லை என்ற சத்தியத்தை வெளிப்படுத்தி ஞானஸ்நானம் எடுத்து வச்சு சூரிய கிருபாவாக மாறினாள். அல்லேலூயா. டாக்டர் காயத்ரி மந்திரங்களுக்கெல்லாம் தலையாய மந்திரம் நடிச்சு அந்த ஓம் என்ற பிரணவ நாமத்தினுடைய பேரை வச்சேன் காயத்ரின்னு. தாம்பரத்திற்குரிய எஸ்எஸ்ஐ போய் கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் 7:30 8 o'clock டிவி சாப்ல வந்துட்டு இருக்கிறார். கடற்பேர் செக் போஸ்ட் பக்கத்துல ஜிஎஸ்டி ரோட்ல மெயின் ரோட்ல வந்துட்டு இருக்கிற சமயத்துல அவருடைய புடவையுடைய ஒரு தலைப்பு பேக் வீல்ல மாட்டி வண்டி நடு ரோட்ல சக்க நின்றுச்சு. புடவை உருவறதுக்கு முடியல, இங்க வசமா மாட்டிக்கிடுச்சு. வண்டி வேற ஆஃப் ஆயிடுச்சு. சரி கீழே இறங்கி வண்டி ஒரு சைடு தள்ளிட்டு போயிடலான்னு பார்த்தா கீழே இறங்குறதுக்குள்ள அவளை டைட்டா எடுத்து பிடிச்சிட்டு இருக்கு. ஸ்போக்ஸ்குள்ள இங்க வசமா மாட்டிக்கிடுச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா பஸ், லாரி, ஆட்டோ, கார் இதெல்லாம் கண்ணு மட்டும் தெரியாத ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. கிரீன் லைட் ஆனா இருக்கு. அடுத்த செகண்ட் அவ சட்னி ஆயிருப்பா. அதே ஸ்பாட்ல எத்தனை ஆக்சிடென்ட்கள் ஆயிருக்கு, ஆள் உறுத்தறியாம ஆயிருக்காங்க. நிலைமையை புரிஞ்சுட்டு ஏசப்பா என்னை காப்பாத்தின ஒரு கத்து, ஆபத்து வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை நான் விடுவிப்பேன் சொன்ன தேவன், ஆபத்து காலத்தில் நமக்கு துணையான தேவன், உன்னை எல்லா தீங்கிற்கு விலக்கி காப்பேன், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், தேவர்களை கொண்டல்ல, தேவ தூதர்களை கொண்டல்ல, ஒரு ஊழியக்காரர் கொண்டு டாக்டரை காப்பாற்றினார். அல்லேலூயா.
இடிமுழக்கு ஏசையான தாபரத்தை ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் இருக்கிறார். அவரை தான் குரோம்பேட்டை ஒரு சபையில் செய்தி கொடுக்கணுக்கா கூகுளில் என் டாக்டர் கிராஸ் பண்றார். ஏசப்பா என்னை காப்பாற்றின என் டாக்டர் கத்த அதை அவர் காதலை விட ஐயோ நம்ம ஆண்டவரை கூப்பிட்டுருக்கா அப்ப நம்ம உள்ள போல இருக்கு. அடுத்த செகண்ட் இவர் வண்டி எப்படி என் டாக்டரை காப்பாத்திட்டார். அலேலியா. கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், கண்ணின் மணியை போல காக்கின்ற தேவன், அடுத்த நிமிஷம் ஒரு ஊழியக்காரர் கொண்டு பட்டி மிகப்பெரிய ஆக்சிடென்ட் டாக்டரை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் என் டாக்டர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து காயத்ரி கெப்சியாளாக மாறினாள். அலேலியா. அடுத்த லாசர் சக்தி மேல்முகத்தூர் ஆதிவரா சக்தியினுடைய பேரை வச்சிருந்தேன். நான் அமெரிக்கால இருந்து வந்த உடனே ஒரே வார்த்தை அவன் 10th முடிச்சு +1க்கு போறான். என்னுடைய எல்லா குழந்தைகளுமே 10th வரைக்கும் கேந்திரிய வித்யாலயில சென்ட்ரல் ஸ்கூல்ல சிபிஎஸ்இ சிலபஸ்ல படிக்க வைப்பேன். +1 +2 ஸ்டேட் போர்டுக்கு மாத்துவேன். தாம்பரத்தில் கூட சியோன் ஸ்கூல்ல சேரணும்னா சரி வாங்க போலாம். அப்படி 2 வீலர் எடுத்து ரோட்டுக்கு வந்த அப்புறம் தான் சொல்றான், அப்பா அங்க 80% கிடைச்சுன்னா அப்ளிகேஷனே தர மாட்டாங்க. என் சன்னு வாங்கிக்கிறது 58.9%. ஏன்னா இந்த மார்க் வச்சு நான் யார்டா போய் கேட்கறது அப்படின்னு. உங்களுக்கு தான் ஏசப்பா இருக்காருல்ல, நீங்க அவற்றையே கேளுங்கன்னா. ஏண்டா நக்கலா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவனுடைய எல்லாம் கூடும். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. பின்னெடுப்பான்னு சொல்றாங்க. ஸ்லோகம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நேர அந்த ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் அப்ளிகேஷன் கேட்டேன். மார்க் கேட்டாங்களோ இல்லையோ வள்ளுன்னு விழுந்தாங்க. 78% வாங்கினவங்கன்னா தேவையான ஓரத்தில் நிற்கிறாங்க. 58% வாங்கிட்டு அதிகாரத்தோட அப்ளிகேஷன் கேட்குறீங்களா? உங்க பையன் திருப்பி ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல போனீங்களே அடங்காது போங்க அப்படின்ட்டாங்க. பிரின்சிபாலை பார்க்கலாமான்னு. யாரை பார்த்தாலும் இந்த பதில் தான் வரப்போகுது. அவர் வாயினால கேட்டால் உங்களுக்கு திருப்தினா அந்த கியூல போய் நெடுங்க அப்படி ஒரு பெரிய கியூவை காட்டிட்டாங்க. 1/2 மணி நேரம் வெயிலே நின்று ஜெபிச்சுட்டு நேரம் பிரின்சிபல் ரூம்குள்ள போனேன். குட் மார்னிங், ஐம் எக்ஸ் ஏர்ஃபோர்ஸ் வாரண்ட் ஆஃபீஸர் தாயப்பன் அப்படின்னு. அவர் முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து யாருன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி 10 பின்னாடி 10 டக்குன்னு திரும்பினார். சார் நீங்க டெல்லியில் இந்த தாயப்பனா? டெல்லி தமிழ் சங்கத்தில் நாடகம்லாம் போடுவீங்களே, அங்க இருக்கக்கூடிய முருகன் கோயில பாட்டெல்லாம் பாடுவீங்களே, டெல்லி கணேஷ் சினிமா நடிகர், அவருடைய குரு நீங்க தானே? ராஜ் டிவி, சன் டிவி, கே டிவி, விஜய் டிவியில பேப்பர்ல பேசுபடத்துல உங்களை பத்தி எக்கச்சக்கமா எழுதியிருக்கிறாரு. ஏர்போர்ட்ல இருந்த தாயப்பன் தான் என்னுடைய குரு. இன்னைக்கு சினிமா நடிகனா இருக்கிற அப்படின்னா அதுக்கு காரணமே அவர் தான். அடிச்சு நடிச்சு சொல்லி கொடுப்பாரு, அதே தாயப்பனா அப்படின்னாரு. ஆமான்னு அவ்வளவுதான். என்னை பத்தி எக்கச்சக்கமா போட ஆரம்பிச்சிட்டாரு. என்னை பத்தி நான் சொல்றது போறா, என்னை பத்தி சொல்றதுக்கு ஆண்டவருக்கு ஒரு ஆளை உட்காந்து வச்சுட்டாரு. அலேலியா. எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு பிரின்சிபல் கேட்டார், உங்களுக்கு என்னையா வேணும் அப்படின்ட்டு. என் பையனுக்கு அட்மிஷன் வேணும்னு. மார்க் கேட்டார் இல்லையோ, மூஞ்சி முட்டா போச்சு. 78% நான் கொடுக்கறதுல நீங்க 58% கேட்குறீங்களே அப்படின்னாரு. என் பையன் 58% வாங்கினதே ஜாஸ்தி அப்படின்னு. என்ன சொல்றீங்க அப்படின்னாரு. குடும்பம் இருந்த நிலைமை சொன்னேன். இந்த நிலைமை என் பையன் 58% வாங்கினதே ஜாஸ்தி. ஆனா இப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். ஜெயம் கொடுக்கும் தேவன் இப்ப என் கூட மாத்திரம் என் பையன் கூட இருக்கிறாரு. இனி 58% 68% 90% என் பையன் வாங்கிட்டு பாஸ் பண்ணுவான். எழுதி ஸ்டாப் போட்டு கையெழுத்து வேணான்னு போட்டாரு. இயேசுன்னு பரவாயில்ல கேட்கறேன் கிவ் அட்மிஷன் அப்படின்னு. நான் கேட்ட தோரணையை பார்த்தாரு. டக்குன்னு ஒரு சீட் எடுத்து அட்மிட் எடுத்து கையில கொடுத்துட்டாரு. அலேலியா. வெளியில வந்தாச்சுன்னா என்னோட சன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் நிக்கிறாங்க. 74% 76% வாங்கிட்டு அட்மிஷன் கிடைக்காம. அப்பதான் என் சன்னு சொல்றான், அப்பா உங்க இயேசு உண்மையில ரொம்ப பவர்ஃபுல்ப்பா. ஏன்னா உங்க இயேசுவா? நம்ம இயேசு சொல்லுடா. இயேசுவை ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிறப்பா. முங்குடா. ஞானஸ்தானம் எடுத்தான். சக்தி ஸ்ரீவனாக மாறினான். கரங்களை தட்டி ஆடு நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று முழு குடும்பம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். முழு குடும்பமும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை லட்சங்கள் கோடிகள் கிடைச்சாலும் சரி, அந்த லட்சங்களும் கோடிகளும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை சமாதானத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அமெரிக்காவிலிருந்து வந்த உடனே அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டர் ரவிசங்கர் நீரோ சர்ஜன் அவர்தான் எங்க சன்னுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டது. அவரே சொல்லிட்டாரு, அமெரிக்காவில் நீங்க எல்லா டாக்டரையும் பார்த்துட்டீங்க, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டீங்க. இது மாதிரி ஹைட்ரோசோஃபலஸ் கேசஸ் எத்தனை மாசம் இல்லை, எத்தனை நாட்கள் வந்து ஓடுற வரைக்கும் ஓடட்டும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன அதே டாக்டர் ரவிசங்கர் நீரோ சர்ஜன் இன்னைக்கு என்னுடைய மகனுக்கு ஏற்பட்டுக்கூடிய முன்னேற்றத்தை பார்த்து அவரே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவராக மாறி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இழந்த எல்லா ஞாபகத்தையும் அந்த சனம் திரும்பி வந்துருச்சு. எல்லா ஞாபகத்தையும் திரும்பி வந்துருச்சு. கண் பார்வை கொஞ்சமா மங்கிக்கிட்டே வந்தது. சன் நியூஸ் பார்த்தாச்சுன்னா ஒரு ஆளுக்கு பாரு 4 ஆள் தெரியுதேம்மா. பைபிள் எடுத்து படிச்சாச்சுன்னா ஃபர்ஸ்ட் லைன் படிக்க சொல்லிட்டு 4ஆவது லைன் தெரியுதேம்மா. லைட்லாம் என்னப்பா அழுது விடுதேம்மா. சங்கர நேத்திராலய கூட்டு கொண்டு போய் 3 நாள் தரவா செக் பண்ணி பார்த்ததுல கண் சம்பந்தப்பட்ட எல்லா நரம்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கு, கலர் விஷன் பாதிக்கப்பட்டிருக்கு. இதையும் விட மோசமா தான் போகும் அப்படின்னு எழுதி ரிப்போர்ட்டை கையில கொடுத்தாங்க. என் சன்னாட ஆரம்பிச்சிட்டான், அப்பா என்னால பைபிளை படிக்க முடியாதா? ஏன்டா முடியாது? ஏன் மனுஷங்களை பார்த்துட்டு இருக்கிறேன்? பரலோக பரிகாரியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பட்சத்தில் இருக்காங்க. அவர் நம்ம கூட சேர்ந்து நாம எதுக்குடா கவலைப்படணும்? முழு குணம் முழங்கால் போட்டு உபவாசம் வந்து போராடி ஜெபிக்க ஆரம்பிச்சோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேறு நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, கண் பார்வை இல்லாமல் சத்தியத்தை எப்படி ஆண்டவரே அறிஞ்சிப்பா? அவனுக்கு கண் பார்வை கொடுக்கறதுக்காக போராடி ஜெபிக்க ஆரம்பிச்சோம். எந்த விதமான மருந்து மாத்திரை கண்ணாடி எதுவுமே இல்லாம கர்த்தர்களுக்கு பார்வையை கொடுத்தார். ஹல்லேலூயா. தமிழ் தெரியாத அவனுக்கு ஆண்டவர் தமிழையும் கற்றுக் கொடுத்து இன்னைக்கு 12 தடவை தமிழ்ல பைபிளை படிச்சு முடிச்சுட்டா, 6 தடவை இங்கிலீஷ்ல பைபிளை படிச்சு முடிச்சுட்டா. நல்லபடியா பேச முடியும், சாப்பிட முடியும், பெல்ட் இல்லாம புனிய முடியும், நிமிர முடியும், கேலிவர் வாக்கர் வச்சுட்டு இன்னைக்கு 500 அடி 600 அடி வீட்டுக்கு நடக்கிறது முடியுது. கர்த்தர் நினைச்சா ஒரே ஒரு செகண்ட் தான். மருத்துவத்தால் கூட அதனுடைய கிருபையால் குடும்பம் அப்படின்ற கேலிவரை வாக்கரை தூக்கி எடுத்து போட்டு தாவித போல துள்ளி குதித்து நடனம் ஆடி ஊர் உலகமெல்லாம் சென்று சாட்சி பெறத்தக்க ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அதிசயத்தை ஆண்டவர் அமெரிக்காவிலே செஞ்சிருக்கிறதுக்கு முடியும். நல்ல வேலை வசிக்கல, நல்ல வேலை வசிக்கல. அதை செஞ்சிருந்தாரு. அங்கே தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்ற வார்த்தை சொல்லிட்டு பழைய குருடி கதவை திறன்னு பழைய பாவ வாழ்க்கைக்கு நானும் போயிருந்திருப்பேன். நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன், என் குடும்பத்தில் கூட யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு எப்ப எதை எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஒன் ஸ்டெப் அட் எ டைம், கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட், கொஞ்சம் கொஞ்சமா அதிசயங்களை அற்புதங்களை செய்ய செய்ய கர்த்தரை அறிகின்ற அறிவில் அனுதினமும் வளர அவர் பெருக நாங்கள் சிறுக. இன்னைக்கு முழு குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ள பலப்பட்டு கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக இருக்கட்டும். கண்டிப்பாக கார்த்தியை குணப்படுத்துவார். இங்கே இல்ல, இந்தியாவில். இங்க குணமாச்சு அப்படின்னா மேக்சிமம் 30-40 பேருக்கு ஆண்டோட நாமம் மகிமைப்படும். இந்தியாவில் போய் குணமாசமித்த பல்லாயிரக்கணக்கான ஆத்மாக்கள் இரவமா ரட்சிக்கப்பட போறாங்க அப்படின்ட்டு தீர்க்க தரிசனமா சொன்னாங்க. ஆண்டோட நாமம் மகிமைப்பட போதுன்னா ஒருத்தர் நான் இந்த சொன்னா அங்கேயே ஞானஸ்தானம் எடுத்தோம். கார்த்திக் கேப்ரியலாக மாறினான், தாயப்பன் டைட்டஸ் தாயப்பனாக மாறினேன். ஹல்லேலூயா. நான் இந்தியாவுக்கு வந்தோன்னு என் மனசுல பெரிய கேள்விக்குறி. நான் இருக்கக்கூடிய தாம்பரம் பகுதியில் மேக்சிமம் போச்சு அப்படின்னா 100 பேர் தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் 100 பேர், ரிலேஷன்ஸ் 100 பேர், பல்லாயிரக்கணக்கான ஆத்மாக்களுக்கு நான் எங்க போக போறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு ஆண்டவர் காட்டின ஒரு சபையில் போய் அமைதியா உட்காந்துட்டேன். பார்த்தார் ஆண்டவர். தாயப்பனா கொக்கா ஒன்னுக்கு கணக்கு பார்க்கிறவ, கழுவுற மீன்ல நடுவுற மீன், கல்லே நாறு வைக்கிறவன், முழு குடும்பம் செவ்வாடை விட்டு மேல்முருகத்தூருக்கு போயிட்டு இருந்தது. இப்ப என்னடா பைபிளை தூக்கி சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சோழியம் குடும்பி சும்மா வாடி இருக்கான். அமெரிக்காவுக்கு போய் தலைக்கு 2 லட்சம் வாங்கிட்டு முழு குடும்பம் இன்னைக்கு ஏசுக்கு ஏற்றுக்கிட்டாங்க. கண்ணாவனு ஏன் காது போடவே பேச ஆரம்பிச்சாங்க. வெறுத்த கிறிஸ்தவம் எனக்கு எப்படி விருப்பமான கிறிஸ்தவமாக மாறியது? நான் ஏன் கிறிஸ்தவனாக மாறினேன்? 58 வயசு வரைக்கும் ஒரு தீவிர விக்கிரக ஆராதனைக்காரனாக இயேசு எதிர்ப்பானாக என்னுடைய பார்வையில கிறிஸ்தவம் எப்படி இருக்கு? என் ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்து என் அழுகையும் ஆனந்த புதுவாழ்வும் அப்படின்னு சாட்சி முறையாக எழுதுவேன். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்து எண்ணியமானாத அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாத்தையும் இது எழுதுனேன். இப்ப நான் சொல்லி 10% தான் சொல்லியிருக்கேன். ஆனால் 90% இந்த புத்தகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கை நடந்தது மாத்திரமல்ல, பல உண்மை சம்பவங்கள் எழுதுனேன். பரவஸ்து சூரியநாராயண ராவ் ஆந்திர பிரதேசத்துல ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்துல லட்சுமி நாராயண அப்படின்ற மகாவிஷ்ணு பெருமாள் கோவில்ல சங்கராச்சாரியார் போல மடாதிபதியாக பிரதிஷ்டை செய்யப்படுறதுக்காக 3 வயசுல இருந்தே அதே கோயில வளர்க்குறாங்க. வேத அபியாசம், வேத பாராயணம், கலச விளக்கு, வேள்வி பூஜை, யாகங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து 25வது வயசுல பிரதான ஆசாரியனாக சங்கராச்சாரியாராக பிரதிஷ்டை பண்றாங்க, அபிஷேகம் பண்றாங்க. இந்த 25 வயசுக்குள்ள இந்த உலகத்துல எத்தனை பாவங்கள் உண்டோ அத்தனை அவங்க அத்துப்படியாயிடுச்சு. அந்த கோவிலை சுத்தி எடுத்து 5000 ஃபேமிலிஸ் இருக்கு. 80-85 வயசு கிழவனா இருந்ததை கொண்டு 25 வயசு இந்த வாலிபர் காலில் விழுந்துட்டு பாத பூஜை பண்ணுவாங்க, பாவம் போடும் அப்படிங்கிறதுக்காக. அப்பதான் இவங்க யோசிச்சு பார்க்கறது, என்னடா அது பைத்தியக்காரத்தனம். இதே கோயில்ல 3 வயசுல இருந்து நான் விளையாடுறேன். வேத அபியாசம், வேத பாராயணம், எல்லா ஸ்லோகங்கள்லாம் சொல்றேன். இந்த விக்கிரகங்களுக்கு நானே அபிஷேகம் பண்றேன், மந்திர உச்சாரணங்கள் எல்லாமே செய்யறேன். எனக்கே என்னுடைய பாவங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கல. என்னுடைய காலில் விழுந்து பாத பூஜை பண்ணி பாவம் போதுன்னு நினைக்கிறாங்களே.
உண்மையில யாரால பாவத்தை போக்க முடியும்? கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா வேதங்கள், வேதாந்தங்கள், உபனிஷத்துக்கள் எல்லாத்தையும் 7 வருஷம் படிக்கிறார். அதுல ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம்னு சொல்லப்பட்டிருக்கு. ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம் அப்படின்னா ரத்தம் சிந்தாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்தாமல் பாவம் மன்னிப்பு இல்லையா? யார் சிந்தனம்? ஏன் சிந்தனம்? யார் சிந்திருக்கா? ஒன்றும் புரியல. சாம வேதத்தினுடைய 2ஆம் பகுதியாகிய தாண்டிய மகா பிரமாணத்திலே பார்த்தீர்கள் என்றால், ஜனங்களை ஆளுகின்ற பிரஜாபதி தன்னுடைய ஜனங்களுடைய பாவம் போக்கும்படியாக தன்னுடைய சொந்த சரீரத்தை பிராயச்சித்த வழியாக ஒப்பு கொடுத்து யஜ்ஞம் செய்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது. பிரஜாபதி என்றால் சிருஷ்டிகர்த்தராகிய கடவுள்னு அர்த்தம். அதாவது சிருஷ்டிகர்த்தராகிய கடவுளை யஜ்ஞமானால் தான், மரித்தால் தான், ரத்தத்தை சிந்தினால் தான் பாவம் மன்னிப்பை கொடுக்க முடியும் அப்படின்ட்டு தாண்டிய மகா பிரமாணம் தெள்ள தெளிவாக கூறுகிறது. கடவுளை மனித அவதாரம் எடுத்து ரத்த சிந்தனமா? அப்படி இருந்த கடவுள் மனித அவதாரத்தை ரத்த சிந்திருக்காரு. ஒன்றும் புரியல. சாம்ப வேதத்துல இன்னொரு மந்திரம் கூறுகிறது, அவதாரம் எடுக்கும் போது ஒரு கண்ணியின் வைத்து பசுவின் தொட்டியில் பிறப்பாருக்கு கூறப்பட்டிருக்கிறது. அவதாரம் எடுக்க போற கடவுள் கண்ணியின் வைத்து பசுவின் தொட்டியில பிறப்பாரா? அப்படி இருந்த தெய்வம் பிறந்திருக்கு. ஒன்றும் புரியல. நிறைய பேர்ட்டு கேட்கிறாரு, யாருமே பதில் சொல்லல. குழம்பு போயிருக்கிற சமயத்துல ஒரு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போய் வேலுக்குண்டான பூஜை சாமான்கள்லாம் வாங்கிட்டு இருக்கிறாரு. அங்க இந்த மாதிரி ஒரு நற்செய்தி கூட்டம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு பிரசங்கியார் பாட்டு பாடிட்டு இருக்கிறார். கண்ணின் வயிற்றில் பிறந்தவரே, கல்வாரி சிலுவையில் மரித்தவரே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தவரே அப்படின்ட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறார். இவர் அப்படியே ஆடி போயிட்டார். இவர் உள்ளத்துல என்னென்ன கேள்விகள்லாம் இருந்ததோ அத்தனை கேள்வி பதில் அதிலேயே வருது. அங்கேயே நின்று ஃபுல் பாட்டை கேட்டு முடிச்சுட்டு பிரசங்கம் முடிஞ்சோடனே நேரம் மேடைக்கு போறார். இவ்வளவு நேரம் நீங்க பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணீங்களே, யாரை குறிச்சிட்டு பாடினீங்க? இயேசு கிறிஸ்துவ குறிச்சிருக்கு. அவரை குறிச்சிருக்குன்னு நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன்னே. திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு. பைபிளை தூக்கிட்டு கையில் கொடுத்தாரு, இதை எடுத்துட்டு போய் படிங்க, ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு ஃபோன் நம்பரே கையில் கொடுத்தாரு. பயபக்தியோட பைபிள் எடுத்துட்டு கோயிலுக்கு போனாரு. ராத்திரி பகலை படிச்சாரு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 4 தடவை கம்ப்ளீட்டா ஃபுல்லா பைபிளை படிச்சு முடிச்சாரு. படிச்சு முடிச்சு அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அவருக்கு உண்டான எல்லா சந்தேகங்களும் தெரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு வார்த்தையினால இந்த பிரபஞ்சத்தையும் சகல ஜீவராசிகளையும் மனுஷர்களையும் படைச்சவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். மனித அவதாரம் எடுத்து வந்தவர் அவர் தான். பாவமே இல்லாமல் வாழ்ந்து கல்வாரத்திலே நம்முடைய பாவங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தங்களை சிந்தினது அவர் ஒருத்தர் தான். கண்ணின் வயிற்றில் பிறந்து வந்தவர் அவர் ஒருத்தர் தான். மரித்து 3 நாள் உயிர் பிறந்தவர் ஒருத்தர் தான். நியாயம் தீர்க்க போறவர் அவர் ஒருத்தர் தான். மீண்டும் வரப்போற அவர் ஒருத்தர் தான். என்னைக்கு அவர் தெளிவா தெரிஞ்சார் அவரால் தாங்கிறது முடியல. காலையில 4 மணிக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில கருவறை கொண்டிருந்து அங்கிருந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இயேசுவே விஞ்ஞான தேவன், அலேலியா பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அடிச்சது பாருங்க சுனாமி. அந்த அக்ரஹாரத்தினுடைய அத்தனை ஐயங்காரர்களும் ஓடி விட்டாங்க. இது என்னடா, அது நம்ம பெருமாள் கோயிலிருந்து அல்லேலியா சத்தம் கேட்குது அப்படின்னு வந்து பார்த்தா, ஒரு குடிமை வச்சுட்டு நாமம் போட்டுக்கிட்டு, உடம்பெல்லாம் நாமம் போட்டுக்கிட்டு, பூணல் போட்டுக்கிட்டு, பஞ்சகட்சி கட்டிக்கிட்டு அலேலியா சொல்லிட்டு இருக்கிறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. குடிமை வச்சுக்கிட்டு, நாமம் போட்டுக்கிட்டு, உடம்பெல்லாம் நாமம் போட்டுக்கிட்டு, பூணல் போட்டுக்கிட்டு, பஞ்சகட்சி கட்டிக்கிட்டு அலேலியா சொன்னா எவ்வளவு அழகாக இருக்கும். ஒரு ஊருக்கு நடக்க போகுது, காஞ்சிபுரம் நடக்க போகுது, ஸ்ரீரங்கம் நடக்க போகுது, ராமேஸ்வரம் நடக்க போகுது, கன்னியாகுமரி நடக்க போகுது. அலேலியா நம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவர் கண்டிப்பாக பதில் கொடுப்பா. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. டி நகர்ல ஏறத்தாழ 400-500 ஐயர்கள் ஐயங்கார்கள் இயேசுக்கு ஏற்றிட்டு பிரார்த்தனையா அப்படின்ட்டு அங்கே வந்து ஜபக்கூட்டம் நடத்திட்டு இருக்கு. அலேலியா 400-500 பேர் எல்லாம் பிராமின்ஸ் ஐயர்கள் ஐயங்கார் மடிசாரோட வந்துட்டு இருக்காங்க. அங்கே அலேலியா தங்களுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டு இருக்காங்க. ஸ்தோத்திரம். அலேலியா ஓடி வந்து அத்தனை பேருமே கேட்டாங்க, யோ உங்களை புத்தி இதையா கட்டு பிச்சா, இப்பதான் எனக்கு புத்தியே வந்தது அப்படின்னா குடும்பம் பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு போனாங்க. 4 மிதி மிதிச்சாங்க. இடுப்பு ஷோல்டர் அவுட்டு. சங்கிலினால கட்டி எடுத்து கருவறைக்குள்ளே தூக்கி எடுத்து போட்டாங்க. இங்கே கடந்து சாகு. என்னைக்கு நீ இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிறே அன்னைக்கு தான் அவனுக்கு விடுதலை. கதவை கூட்டிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில கதவை திறந்தாங்க.
இப்ப அவங்க புத்தி வந்துச்சா? இயேசுவே மெய்யான தேவன். இன்னும் 4 நிதி பிடிச்சாங்க, போயிட்டாங்க. ரூமை போயிட்டு 1 வாரம் 7 நாள் பூட்டின கதவை திறக்கவே இல்லை. ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கல, ஒரு பருக்கு சோறு கூட கொடுக்கல. பூட்டப்பட்ட கருவறைக்குள்ள 7வது நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் பிடித்து தூக்கி எடுத்தார். உடைந்த எலும்புகள் ஒன்றாகின, கட்டப்பட்ட சங்கர்கள் அவிழ்ந்து விழுந்தன. கருவறை கதவு தானாக திறந்தது. உட்பிரகார கதவு திறந்தது, வெளிப்பிரகார கதவு திறந்தது, கோட்டை கதவுகள் திறந்தன. இன்னைக்கு ஹைதராபாத்ல மிகப்பெரிய சுவிசேஷ கோட்டை கதவுகளை ஆண்டவர் அவருக்காக திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பத்தி, அவர் வாழ்க்கை நடந்த இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ராம்பாபு ஒரு கோபுர அர்ச்சகருடைய பிள்ளை, பிராமின், பிஇ மெக்கானிக்கல் படித்தவர். இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வெளி நடந்தப்ப நைஸா கல்லை விட்டு எறிஞ்சிட்டு காலேஜுக்கு போவார். அதே மாதிரி ஒரு நாள் கல்லை விட்டு எறிஞ்சிட்டு காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறார். அப்பதான் அந்த பசிக்கார் சொல்றார், நாளைக்கு உங்க வீட்டுலயோ எழுத்த வீட்டுலயோ பக்கத்து வீட்லயோ யாராவது வியாதிஸ்தர் இருந்தாலும் கூப்பிட்டுவாங்க, பெரிய அற்புதத்தை பார்க்க போறீங்க அப்படிங்கிற. உடனே இவங்க ஒரு நக்கல் ஐடியா. அவன் 5 வருஷம் டாக்டருக்கு படிச்சுட்டு என்ன நோயின்னு தெரியாமலே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல எக்ஸ்பீரியான மெடிசன்ஸை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பாஸ்டர் தலையில கையை வப்பாரா வச்சோட நோய் குணமாகுமா, நாளைக்கு பார்க்கலாம் வேடிக்கை. பக்கத்து வீட்டுக்கு போறான். நூர்ஜஹான் அப்படி ஒரு பொண்ணு, பிறந்திருந்து வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாத பிறகு ஊமை. அந்த பொண்ணை கூப்பிட்டு வர்றான். பாஸ்டர் கூப்பிட்டு இந்த பொண்ணு முன்னாடி திட்டி பின்னாடி நிற்கிறான். பாஸ்டர் ஒவ்வொருத்த தலையிலையா கையை வச்சுட்டே வந்தார். இந்த பொண்ணு தலையில கையை வச்சோன்னா ஆவியான ஒன்று திட்டாரு. இவங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஜெபிச்சு முடிச்சுட்டு மைக்க கையில கொடுத்து அல்லேலூயா சொல்லுமா அப்படின்னு. அவ்வளவுதான். பிறந்திருந்து வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசாத பிறகு ஊமையான நூர்ஜஹான் அபிஷேகம் தெரிஞ்சு அல்லேலூயா அல்லேலூயா துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அடுத்த நிமிஷம் ராம்பாபு அவுட்டு. முழங்கால் போட்டாரு, இயேசு கிறிஸ்து ஏற்றிட்டாரு. காலேஜ் முடிச்சாரு, பைபிள் காலேஜ்ல ஜாயின் பண்ணாரு, கோர்ஸ் முடிச்சாரு. தினம் வேலைக்கு போற மாதிரி ரூம்குள்ள காலையில 9 மணிக்கு போவாரு, சாயங்காலம் 5 மணிக்கு தான் ரூமே திறப்பாரு. உபவாசம், பைபிள் ரீடிங், ஜபம், உபவாசம், பைபிள் ரீடிங், ஜபம். 3 வருஷம் பிதாட்ட போராடுறார். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவருடைய நாமத்தினால எத்தனையோ அற்புதங்களை செய்தார்களே, அதை விட அற்புதத்தை நான் செய்யணும், உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்தணும். அப்பேற்பட்ட வரத்தை எனக்கு தாங்கப்பான்னு போராடி ஜெபித்து வாங்குகிறார். ஒரு நாளைக்கு டிவியில காட் சேனல் ஆன் பண்றேன். லண்டன்ல இருந்து நியூ ஃப்ரான்டியர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல ஒரு யங் இண்டியன் சிங்கம் போல கணிச்சிட்டு இருக்கிறார். இந்த உலகத்துடைய எந்த மூலைக்குனாலும் என்ன கூப்பிடுங்க, நான் தனியா வருவேன். என் கையில் வரும் பைபிள் மாத்திரம் தான் இருக்கும். நீங்க யாரை வேணாலும் கூப்பிடுங்க, எப்பேற்பட்ட மந்திரவாதிகளை கூப்பிடுங்க, பங்கார அடிகளாரை கூப்பிடுங்க, சங்கராச்சாரியை கூப்பிடுங்க, சாய்பாபாவை கூப்பிடுங்க, எத்தனை 1000 லட்சம் வேள்வி பூஜைகள் வேணாலும் பண்ணுங்க. அங்க அற்புதம் நடக்குதா இல்ல நான் ஜெபிச்சு முடிச்சோன்னா ஆவியாளர் வந்து இறங்கிட்டு அற்புதம் நடக்குதான்னு பாருங்க. அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளா துறைங்க ஓப்பன் சேலஞ்ச் ஒரு சவால் விடுறேன் அப்படின்ட்டு இன்டர்நேஷனல் டிவியில லண்டன்ல இருந்து சிங்கம் போல கட்சிட்டு இருந்த ராம்பாபு இன்னைக்கு கர்நாடகாவில் பெல்லாரியில் மிகப்பெரிய ஊழியர் செய்துட்டு இருக்கிறார். அவரை பற்றி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். குல்ஷன் பாத்திமா பாகிஸ்தான பிறந்த ஷியா முஸ்லீம், பிறந்த 6 மாசத்துல கை கால்கள் சுருங்கி போய் பக்கவாதத்தால 19 வயசு வரைக்கும் படுத்த படுக்கையா இருந்தவன், குரான பல மொழிகளை கற்றவன், ஹஜ் யாத்திரை 4 முறை போனவன், குரான்ல ஈசா அப்படின்னு இயேசுவை பத்தி வரக்கூடிய பேச கையை வச்சு ஜெபிக்கிறார். ஆண்டவரையும் நான் தரிசிக்கணும். ஆண்டவரே, குருடர்களுக்கு பார்வை கொடுத்தரே, முடவர்கள் நடக்க வச்சரே, ஊமைகளை பேச வச்சீங்களே, செவிடர்களுக்கு காதுல கேட்க வச்சாரே, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பான்னு ராத்திரி பகலா ஜெபிச்சுட்டு இருக்கிறார். ஒரு நாளைக்கு ராத்திரி 2 மணிக்கு ஜெபிச்சுட்டு இருக்க சமயத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானார். கரம் பிடித்து தூக்கி எடுத்தார். சூழ்ந்து போற கைகள்லாம் நீண்டு சரியாச்சு. இன்னைக்கு லண்டன்ல இருந்து முஸ்லிம் கண்ட்ரீஸ்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். குல்ஷன் பாத்திமா குல்ஷன் எஸ்தராக மாறி அல்லேலூயா மரித்து அடக்கம் பண்ணப்படுறதுக்காக பாடையில தூக்கி எடுத்து வச்சிட்டாங்க அவருடைய அக்காவை. இவ வந்து ஜெபிச்சு உயிரோடு எழுப்புனா. அல்லேலூயா. அவளை இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். கல்யாணமாகி 12 ஆண்டுகளாக குழந்தை இல்லை, குழந்தை பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மார்வாடி
அவர் போகாத கோயில்கள் கிடையாது, குளிக்காத குளங்கள் கிடையாது, சாப்பிடாத மருந்து மாத்திரை கிடையாது, பார்க்காத மந்திரவாதிகள் கிடையாது. அத்தனை பேருக்கு சொல்லிட்டாங்க உனக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது. நொந்து நூலாகி பேருக்கு சமயத்துல யார் மூலமாக இயேசு கிறிஸ்துவ பத்தி கேள்விப்பட்டு நான் போல சபைக்கு வந்தேன். சபையில போய் அத்தனை பேர் ஒருமானப்பட்டு ஜெபிச்சோம். இன்னைக்கு வருஷத்துக்கு 2 விளையாட்டு கொடுப்பித்தாரு. அலையிலியா டேடியாக மாறுபாடு எழுதியிருக்கிறேன், பம்மல் இருக்கிறாரு. இதெல்லாம் உண்மை சம்பவங்கள், உயிருள்ள சம்பவங்கள், உயிரோடு இருப்பவர்களுடைய சம்பவங்கள். அலையிலியா அலையிலியா. இன்னும் நிறைய சாட்சிகளை இந்த புத்தகம் எழுதியிருக்கிறேன், வாங்கிட்டு படிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 35-40 வருஷங்களுக்கு முன்னாடி சண்டிகார்ல ஒரு மிகப்பெரிய முருகன் கோவில் கட்டப்படுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவன் தான். அந்த சமயத்தில் என்னோடு தோளோடு தோள் என்று அந்த கோவில் கட்டுமான பணியில உதவி செய்த ஒரு பிராமண சகோதரர்கிட்ட யார சொல்லி இருக்கிறாங்க, தாயப்பன் இயேசு கிறிஸ்து ஏற்றிட்டு கிறிஸ்தவரா மாறிட்டாரு. ஏய் தாயக்கழுது, யாரை பத்தி சொல்ற? தாயப்பனை பத்தியா? உங்க எல்லாரும் விட அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் கூட நான் ஒன்னா ட்ரைனிங் இருந்தேன். அதுக்கப்புறம் டெல்லியில எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் 2 பேருக்கு ஒன்னா கிடைச்சது. ஒரே ரூம்ல இருந்தோம். 2 வருஷம் அவர் கூடயே இருந்தேன். அர்த்தமுள்ள இட்டுமெல்லாம் அப்படின்ட்டு மணிக்கணக்கா பேசுவாரு. வேதங்களை பத்தி சித்தர்களை பத்தி பேச ஆரம்பிச்சாருன்னா நேரம் வந்து தெரியாது. அந்த அளவுக்கு நான் கேட்டுட்டு இருப்பேன். இயேசுன்னு பேரை கேட்டாலும் உடம்புல புள்ள குச்சி ஓடுற மாதிரி நெளிவாரு. அவரால் இயேசுக்கு ஏற்ற சான்ஸே கிடையாது அப்படின்னு இருக்காங்க. இந்த புத்தகத்தை கட்டி பின்னாடி இந்த போட்டோவை பாருங்க அப்படின்னு இருக்காரு. இந்த போட்டோ பார்த்தோன்னா பயங்கர ஷாக்கு. அங்கேயே உட்கார்ந்து ஒரே சிட்டிங் அந்த புக்கை படிச்சு முடிச்சார். படிச்சு முடிச்ச உடனே அவரால் நம்புறதுக்கு முடியல, நம்பாம இருக்கிறதுக்கு முடியல. போன வருஷம் மெட்ராஸுக்கு வந்தவர் எனக்கு போன் பண்ணார், மிஸ்டர் தாயப்பன் நான் உங்களை பார்க்க வரணும் வாங்க அப்படின்னு. வந்தார். மிஸ்டர் தாயப்பன், சின்ன வயசுல நம்ம ரொம்ப நெருங்கி பழகிருக்கிறோம். நீங்க எவ்வளவு ஒரு பக்தி வேலாய்க்கும் கூட ஒரு இந்துவா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப எந்த சூழ்நிலை நீங்களும் முழு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றிட்டீங்க அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவா பிரமாதமா இந்த புத்தகத்தை எழுதி எடுத்தா கிளிய வைக்கிறதுக்கு முடியல. படிச்சு முடிக்கிறதுல பல தடவை எண்ணி அறியாம என் கண்டி இருந்துச்சு. உங்க எழுத்து நட ரொம்ப நல்லா இருக்கு. இயேசு கிறிஸ்து நல்லவர், பாவமே செய்யாதவர். அவரை போல ஒருத்தர் பாவமே நாம வாழ்ந்திருக்க முடியுமா? அவரை போல ஒருத்தர் உபதேசித்திருக்க முடியுமா? அந்த உபதேசத்தின் பிரகாரம் தானே வாழ்ந்து காட்டி இருக்க முடியுமா? அவரை போல ஒருத்தர் மரித்திருக்க முடியுமா? மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்து இருக்க முடியுமா? நிச்சயமா அவருக்கு ஈடுனா ஒருத்தர் தான், வேற யாருமே பக்கத்தோட போக முடியாது. அவருடைய உபதேசத்தின் பிரகாரம் ஒருத்தர் வாழ முடியும் அப்படின்னா செத்தா பிறகு இல்லை, உயிரோடு இருக்கிற சமயத்தை அவங்க வாழ்க்கை சொர்க்கமா தான் இருக்கும், அது சந்தேகமே கிடையாது. ஆனா நீங்க சொல்றீங்களே இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் தெய்வம், அங்கதான் கொஞ்சம் இடிக்குது. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வெரி வெல், என்னட்ட கேட்டது குறித்து ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் தெய்வம், இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் தெய்வம். இதை நான் சொல்லல. அகஸ்திய முனிவர், அழுகணி சித்தர், பாம்பாட்டி சித்தர், கோரக்க முனிவர், பட்டணத்தடிகள், திருமூலர், சிவவாக்கியர், போகர், கடாய் சித்தர், வால்மீகர், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், தபசிகள், முக்காலத்தில் உணர்ந்தவர்கள், தீர்க்க தரிசனம் வரப்பெற்றவர்கள், அஷ்டமா சித்திகளை செய்ய வல்லவர்கள் அப்படின்னு நம்முடைய பேர்களுக்குரிய இந்து சகோதர சகோதரிகள் போற்றுகின்ற இந்த சித்தர்கள் இப்பேருக்குடி தெய்வங்களை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ குறித்து என்ன சொல்லி இருக்கிறாங்க, ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வரதுக்கு முன்னாடி திராவிடர்களாகிய நாம எதை கொண்டு வந்தோம், இதெல்லாம் ஆதாரபூர்வமா நிரூபித்து சித்தர்கள் கண்ட மெய்ப்பொருள் புத்தகமே எழுதியிருக்கிறேன். பாரு, நான் கையில கொடுத்தேன். 108 தலைப்பு எழுதியிருக்கிறேன். 108 எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனா ஒரு சில தலைப்புகளை மாத்த நான் சொல்றேன். அதுல இருந்து இந்த புத்தகத்தை என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிற ஒரு அனுமானம் உங்களுக்கு கிடைக்கும். கல்லும் மண்ணும் கடவுள் ஆகார், விக்கிரக ஆராதனை விக்னத்தை போக்காது, ரிக்வேத காலத்தில் இப்போது இருக்கும் சிவன் பிரம்மா விஷ்ணு இல்லவே இல்லை, திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல், மும்மூர்த்திகளும் தேவர்கள் அல்லப்பா, அவர்கள் மனிதர்கள், நட்ட கல்லும் பேசுமா, காசிக்கு போன கர்மம் தொலையாது, 4 வேதம் பிறந்த கதை, வேதங்களும் புராணங்களும் புரட்டர்கள் பிழைக்கத்தானே, நரகமா சொர்க்கமா, நலமானதை நாடு, நரகம் யாருக்காக, பற்றி எரியும் பாதாள குழி, நான்முகனை நாட வேண்டாம்,
மனம் திரும்புங்கள், மறுபிறவி இல்லை, ஜீவனும் மரணமும் உனக்கு முன்பாக, பாவத்தை மன்னிக்கும் பரம குரு, எதையும் செய்ய வல்ல இயேசு கிறிஸ்து, இம்மைக்கும் மறுமைக்கும் இயேசு கிறிஸ்துவே தெய்வம், பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம். இப்படி 107 தலைப்புல இந்த புத்தகத்தில் இருக்கிறேன் பாரு, கையில கொடுத்தேன். அதில் இருக்கக்கூடிய சித்தர்கள் பாடல்கள், அதனுடைய பொருள் விளக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிட்டார். பிறகு நான் கேட்டேன், ஏன்பா கடவுள் மனுஷனை படைப்பாரா இல்லை மனுஷன் கடவுளை படைப்பானா? கடவுள் தான் மனுஷனை படைப்பாரு. நீ பார்த்துக்கியா? இல்லை. வேற யாராவது பார்த்துருக்காங்களா? எனக்கு தெரியாது. இன்னைக்கு கோயில் அவருக்கு உருவமே கிடையாதப்பா. உருவமே இல்லாம அரூபியாக இருக்கிறார். அவர் ஆவி ரூபத்தில் இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு தான் தொழுது கொள்ளணும். உருவமே இல்லாத கடவுளுக்கு ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லாத இறைவனுக்கு 1000 நாமம் சொல்லி பெருளேனம் கொட்டோமோ மாணிக்க வாசகர் திருவாசகத்தை பாடுகிறார். அவருக்கு உருவம் கிடையாது, பேரும் கிடையாது. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறேன். அவருக்கு பேரே கிடையாது. உருவமில்லாத கடவுளுக்கு அவரே படைச்ச மிருகங்கள் ரூபத்துல, பாம்பு ரூபத்திலையும் குரங்கு ரூபத்திலையும் யானை தலையோடையும் சிங்கத்தினுடைய தலையோடையும் வராகத்தினுடைய தலையோடையும் மாட்டினுடைய தலையோடையும் மச்சவதாரமாகவும் ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணா நம்மளெல்லாம் படைச்ச வானத்தையும் பூமியும் படைச்ச அந்த சர்வவல்ல சர்வேஸ்வரனை நாமளே கேவலப்படுத்துற மாதிரி ஆகாதா? உன் மனசை நான் புண்படுத்தினதுக்காக சொல்லலப்பா, யோசிச்சுப்பார். மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கு, மிருகங்களுக்கு 4 அறிவு 5 அறிவு இருக்கு. 6 அறிவு படைச்ச மனுஷன் 4 அறிவு 5 அறிவு படைச்ச மிருகங்களையும் அதை ஒரு சிலையா பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு முன்னாடி நின்று என்னை காப்பாத்துனா அதை காப்பாத்துமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா. விக்கிரகங்கள தெய்வங்கள் இல்லை, அதை கும்பிடக்கூடாது, அதனால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கடுமையா சாடி எடுத்த பல ஸ்லோகங்கள் உபனிஷத்துக்கள் இந்து மதத்திலே இருக்கு. உத்தர கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மகா நிர்வாணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்கந்த புராணத்தில் ஞான யோக காண்டத்துல நாடி சாக்கிய கட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சாதாரண வசனம் என்ன கூறுகிறது, எல்லாத்தையும் ஆதாரத்தோட இந்த புத்தகத்தில் இருக்கிறேன் பாரு. நான் கையில கொடுத்தேன், ஒன்னொன்னு படிச்சு பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிட்டேன். இந்த உலகத்தை படைச்சது ஒரு கடவுளா 30 கோடி தேவர்களா? எனக்கு தெரியல. இந்த உலகத்தை பிடிச்சது ஒரு கடவுளாத்தான் இருக்க முடியும்ப்பா. நமக்கு அப்பா ஒரே ஒரு அப்பா தான் இருக்க முடியும். பல அப்பா கண்டுன்னா அது வேற வேற. இந்த உலகத்தை பிடிச்சது ஒரு கடவுள் யார்? மனித அவதாரம் எடுத்து வந்த கடவுள் யார்? குருவாக வந்த கடவுள் யார்? ஒளியாக வந்த கடவுள் யார்? நம்முடைய பாவங்களுக்காக பலியாகிய கடவுள் யார்? பாவ மோசனம் கொடுக்கின்ற கடவுள் யார்? நித்திய ஜீவனை கொடுக்கின்ற கடவுள் யார்? பரலோகத்தில் திறவுகளுடைய கடவுள் யார்? இந்து மத வேதங்களில் உபனிஷத்துக்களை சொல்லப்படக்கூடிய கடவுள் யார்? ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பக்த சிரமங்கள் போகின்ற கடவுள் யார்? உண்மையான கடவுள் யார் சொல்லிட்டு நிறைய ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பக்த சிரமணிகள் சித்தர்களுடைய பாடல்கள் வச்சு தேடி இருக்கிறேன். உண்மையான கடவுள் யாருன்னு பாரு. நான் கையில கொடுத்தேன். இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் பொருள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிட்டார். பிறகு நான் சொன்னேன், உனக்கு தெரியுமா, திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல், திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர், என்னையா சொல்றீங்க? 2000 வருஷத்துக்கு யாருமே சொல்லாத ஒரு சத்தியத்தை சொல்றீங்களே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோல் சூழல்ல தான்ப்பா பைபிள் இருந்தது, எல்லார் கையிலையும் கிடையாது. இப்போ எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கு, எல்லாத்தையும் பைபிள் இருக்கு, எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பைபிள் இல்லாத சமயத்துல தன்னுடைய மண்டை எல்லாருக்கு பொழிப்புரை எழுதிட்டு போயிட்டாங்க, விளக்கங்கள் கொடுத்து போயிட்டாங்க. இப்ப எல்லாத்தையும் பைபிளை படிச்சா பிறகு பைபிளை சொல்லுது, திருக்குறள் சொல்லப்பட்டக்கூடிய 1330 குறட்பாக்களும் பிதாத்மான் பரிசுத்தாகி கிறிஸ்தவத்தினுடைய கொள்கைகளை தான் சொல்லுது அப்படின்ட்டு இன்னைக்கு ஆதாரபூர்வமாக நிரூபித்து டாக்டர் தெய்வநாயகம், டாக்டர் தேவகலா, டாக்டர் சுந்தர் இயேசுடியான், டாக்டர் கிறிஸ்டோபர், பாஸ்டர் ஆல்பர்ட், பாஸ்டர் தன்ராஜ் இவங்க எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகமெல்லாம் ELS CLS கிறிஸ்டின் புக்ஸ் ஆல்சோ அவைலபிள்.
1985 தருமை ஆதீனத்துல காலம் சென்ற குன்றக்குடி அடிகளாருக்கு முன்னாடி, பன்மொழி புலவர் கா அப்பாத்தருக்கு முன்னாடி, 38 திருக்குறளர்கள் சைவ சித்தாந்த புலவர்களுக்கு முன்னாடி, 4 யூனிவர்சிட்டி சேர்ந்த 36 திருக்குறள் அறிஞர்கள் தமிழ் வித்வான்களுக்கு முன்னாடி 3 நாட்கள் நடந்த காரசாரமான விவாதத்தை இது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோ ஆதார இரட்டை இருக்கு. அது எங்க கிடைக்கும் என் புத்தகத்தில் இருக்கிறேன் பாரு. நான் சொன்னேன், அப்படியே ஆடி போயிட்டாரு. அலையா பிறகு நான் சொன்னேன், தேவாரம், திருவாசகம், 4000 திவ்ய பிரபந்தம், அப்ப தேவாரம், போற்றி பகருடை, சைவ சித்தாந்த நூல்களுக்கு அடிப்படை நூலாக இருக்கக்கூடிய மெய்கண்டார் எழுதிய சிவஞான போதம், வேத வியாசர் எழுதிய பிரம்மசூத்திரம், 12 திருமறைகள், திருமூலர் எழுதிய திருமந்திரம், ரிக்வேதத்தினுடைய 2ஆம் பகுதியாக புருஷ சுத்தால் பலியாக்கப்பட்ட புருஷா இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நிரூபித்து இந்திய வேதங்களில் இயேசு கிறிஸ்து புத்தகமே எழுதியிருக்கிறேன், இந்த பாட்டை எழுதியிருக்கிறேன் பாரு அப்படின்னு கையில கொடுத்தேன். அலையிலையா இதுல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிட்டார், நடிக்கிட்டார். பிறகு நான் கேட்டேன், ஏன்பா இந்து மதத்துக்கு பேஸ் 4 வேதங்கள்னு சொல்லுவாங்க. ரிக்வேதம், சாமி வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம்னு சொல்லுவாங்க. படிச்சிருக்கியா? இல்ல. அதுல சொல்லப்பட்டது எல்லாமே இயேசு கிறிஸ்துவ தான் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமா சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தெல்லாம் வச்சு எடுத்து எழுதி 4 வேதங்களின் நாயகர் இயேசுவே போயிட்டு எழுதியிருக்கிறேன் பாரு. நான் கையில கொடுத்தேன். எல்லாத்தையும் ரைட்டிங்ல கொடுத்துருக்கிறப்பா, எல்லாத்தையும் ரைட்டிங்ல கொடுத்துருக்கேன். நான் வாய்மொழியா சொல்ல, செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு. பிறகு நான் சொன்னேன், நீ எந்த மதத்தை சேர்ந்தவன்பா? என்னைய சொல்றீங்க? நான் இந்து மதத்தை சேர்ந்தவன். இந்து மதம் அப்படி ஏதாவது இருக்குதா? இந்து மதம் அப்படின்னு பேர் எங்கேயாவது இருக்கா? தமிழ் இலக்கியங்கள்ல, சங்ககால இலக்கியங்கள்ல, இல்ல சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்துல எங்கேயாவது இந்து மதத்தை குறித்து ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு. எங்கேயுமே கிடையாது. சிந்து நதி தீரத்துல வாழ்ந்தவர்களை சிந்தியர்கள் அப்படி சொல்றதுக்கு பேரா? நம்ம நாட்டுக்கு வந்த பாரசீகர்கள் சிந்தியர் சீங்கிற வார்த்தை சொல்ல தெரியாம ஹீன்னு சொன்னாங்க, ஹிந்து அப்படின்னாங்க. இந்து அப்படிங்கிறதுல ஹிந்து அப்படின்னாங்க. அதுதான் ஹிந்துஸ்தான் ஆச்சு, இந்தியாவாச்சு, இந்தியா அப்படின்ட்டு ஆச்சு. இதை பின்னாடி வந்த முஸ்லிம்ஸ், இங்கிலீஷ்காரர்கள் எல்லாமே சேர்ந்து இது பண்ணாங்க. இது ஆரியர்கள் கொடுத்த பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சங்கராச்சாரியரே சொல்லி இருக்கிறார். கருதாப்சி அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்கிறேன். டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஜவஹர்லால் நேரு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. தேச தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்து மதம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா எந்த பேஜில, எந்த புத்தகத்துல, எத்தனை பக்கத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா நிரூபிச்சு சொல்லியிருக்கிறேன். கிபி 52 செயின்ட் தாமஸ் இயேசு கிறிஸ்துவின் நேரடி சீஷரான தோமா இந்தியாவுக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற சமயத்துல இந்தியாவில சைவம், வைணவம் அப்படிங்கிற இந்த இந்து மதத்தினுடைய மேஜர் பிரிவுகளே கிடையாது. புத்த மதம், சமண மதம் மாத்திரம் தான் இந்தியாவில் இருந்தது. இரண்டுமே கடவுள் கொள்கை மறுதளிக்கின்ற நாத்திக கொள்கையுடைய மதங்கள். தோமா சொல்றாரு, கடவுள் ஒருவர், அவர் திரியேக தேவனாக இருக்கிறார், பிதாகுமார் பரிசுத்தாவியா இருக்கிறார். திருத்துவ கொள்கை முதல்ல உலகத்துக்கு அளிச்சதே கிறிஸ்தவம். கடவுள் மனிதனை படைத்தார். படைத்த மனிதன் பாவத்தில் விழுந்து போனா அவனை மீட்பதற்கு கடவுளை மனித அவதாரம் எடுத்து வர வேண்டி இருக்கு அப்படின்ட்டு அந்த அவதார கொள்கை முதல்ல உலகத்துக்கு அறிவிச்சதே கிறிஸ்தவம். ரத்தத்தால் செய்த பாவத்தை, பாவமே இல்லாத ரத்த சிந்தித்தா பாவ விமோசனம் கொடுக்க முடியும். அப்பேற்பட்ட ரத்தத்தை உலகத்தை யாருக்குமே கிடையாது, கடவுள் ஒருத்தர் தான் இருக்கு. கடவுளை பலியாகணும் அப்படின்னு பலி கொள்கை முதல்ல உலகத்துக்கு அறிவிச்சதே கிறிஸ்தவம். சொன்னது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தமரை சிந்தி பாவ விமோசனம் கொடுத்தது கிறிஸ்தவம். இதை விசுவாசிப்பவர்களுக்கு முக்தி உண்டு, மீட்பு உண்டு, பரலோகம் உண்டு, மோட்சம் உண்டு, கைலாசம் உண்டு, வைகுண்டம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்பு கொள்கையை முதல்ல உலகத்துக்கு அறிவிச்சதே கிறிஸ்தவம். அல்லேலூயா. நீ ஆதி இந்திய கிறிஸ்தவன். தோமா சொன்னவனுடைய விளைவாக முதல்ல வெளியில வந்த கிறிஸ்தவ நற்செய்தி திருக்குறள். அதுக்கப்புறம் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பக்த சிரமணிகள்லாம் தோன்றி தேவார திருவாசகம் வெளியில கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையில தான் 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுல சைவ வைணவம் உருவாச்சு அப்படின்ட்டு சமய வரலாற்று ஆசிரியர் தெள்ள தெளிவாக ஆராய்ந்து இறுதி முடிவெடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அல்லேலூயா.
சைவம் வைணவம் அப்படிங்கிறது ஆதி இந்திய கிறிஸ்தவம். நீ கிறிஸ்தவன், நீ ஆதி இந்திய கிறிஸ்தவன். அதை நீயும் மறந்துட்டு நாங்களும் மறந்துட்டோம். அதான் வித்தியாசம். நீ கும்பிட்டு இருக்கிறே சிவன், பிரம்மா, விஷ்ணு, முருகன், பிள்ளையார், ஐயப்பர், ஓம் சக்தி, மகாவிஷ்ணு, பெருமாள், இதெல்லாம் பிதாகுமார் பரிசுத்தோட ரெப்ளிகா, உருவகம். என்னையா சொல்றீங்க? சொன்னேன். எப்படி பிதாவை பார்த்து சிவனை உண்டாக்குனாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து முருகனை உண்டாக்குனாங்க, பிள்ளையாரை உண்டாக்குனாங்க, ஐயப்பனை உண்டாக்குனாங்க, எப்படி பரிசுத்த ஆவியானவரை பார்த்து பராசக்தியை உண்டாக்குனாங்க, மகாவிஷ்ணு உண்டாக்குனாங்க. எல்லாத்தையும் ஆதாரபூர்வமாக சைவமும் வைணவம் கிறிஸ்தவம் புத்தகமே எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. அது இந்த கதாகாலட்சேபம் பண்ணியிருக்கிறேன் பிராமணிக்கல் லாங்குவேஜில். சைவம் வைணவம் அப்படிங்கிறது கிறிஸ்தவம் தான் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நிரூபித்து சீடில் சொல்லியிருக்கிறேன். எல்லாமே 10 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் எனக்கு சொல்கிறதுக்கு இங்கே நேரம் இல்லை. ஒரு சில மாத்திரம் நான் லேசான கோடி காட்டி நான் மேற்கொண்டு நான் செய்திக்கு நான் போகிறேன். அல்லேலூயா. பிதாவை போல ஒரு அன்புள்ள தேவன் உலகத்தை யாருமே பார்க்க முடியாது. உனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். சினிமா டைலாக் 1000 பேர் பேசுவாங்க. ஆனா தான் படைத்த மனுக்குலம் பாவத்தில் விழுந்து நரகத்துக்கு போராதபடிக்கு தடுத்து நிறுத்துறதுக்காக தான் பெற்ற ஒரே மகனை கல்வாரி சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்த வச்சாரே, அந்த அன்புக்கு ஈடுந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. சிவம் என்றால் அன்பு என்ற அர்த்தம். பிதாவை அவர்கள் சிவனாக ஏற்றுக்கொண்டார்கள். மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவை மயானத்துல கபாலீஸ்வரராக கபால்கள் எல்லாம் கட்டி அந்த சாம்பல்லாம் உடம்புல பூசி நடராஜனாக அவர் ஆடுகிறார். இடத்தை ஜெயிச்சாரு. எங்க ஆடுறாரு? மயானத்துல. மயானத்தை எடுத்து ஜெயிச்சாரு. சாவு செய்தாரா? சாவு ஜெயித்தது யாரு? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அதை அந்த சிம்பாலிக்கா காட்டும்படியாக கபாலீஸ்வரராக நடராஜனாக நடனம் ஆடுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ போல ஒரு அளவுள்ள தேவன் இந்த உலகத்தை யாருமே கிடையாது. பள்ளத்தாக்கில் ஏறி சாரவன் ரோஜா 1000 10,000 பேர்கள் சிறந்தோர், கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா என உன்னத பாட்டு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. தமிழில் முருகு என்றால் அழகு என்ற அர்த்தம், முருகன் என்றால் அழகன் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் முருக கடவுளாக, அந்த குமார கடவுளை இவர்கள் குமார கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்பா இருக்கிறார், புள்ள இருக்கு, அம்மா இல்லாம முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்படும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, பலனை கொடுக்கக்கூடியவர், சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவரை, சக்தியை கொடுக்கக்கூடிய அவரை பராசக்தியாக, ஆதி பராசக்தியாக, அம்மையாக, அம்பாளாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அப்பா பிதா புள்ள அப்படிங்கிற முறையில கடவுளை அறிமுகப்படுத்துறாங்க. உலகத்திலேயே நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பாங்கு மாதிரி, குடும்ப பாணி மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. அதனால அந்த பாணியிலே கடவுளை அறிமுகப்படுத்துகிறார். அதை நம்முடைய கலாச்சாரத்தின் பரவாயில்ல நாம ஏற்றுக்கிட்டோம். பிதாக்குமார் பரிசுத்தாகிய சிவன், சக்தி, முருகன் அப்படின்னு நாம ஏற்றுக்கிட்டோம். அந்த அர்த்தத்துல கடவுளுக்கு பேர் கிடையாதுன்னு சொன்னேன். நீங்க வாட்டர்னு சொன்னாலும் சரி, பானின்னு சொன்னாலும் சரி, நீருன்னு சொன்னாலும் சரி, ஜல்லுன்னு சொன்னாலும் சரி, தலம்னு சொன்னாலும் சரி, தீர்த்தம்னு சொன்னாலும் சரி, வெள்ளம்னு சொன்னாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். லாங்குவேஜ் தான் டிஃபரெண்ட், மீனிங்னா ஒண்ணுதானே. இயேசு கிறிஸ்து இங்கிலீஷ்ல ஜீசஸ்ன்னு சொல்றாங்க, லாட்டின்ல ஏசுவாங்கிறாங்க, கிரேக்கத்துல ஜோஷுவாங்கிறாங்க, அரபிக்ல ஈசாங்கிறாங்க, தமிழ்ல ஈசன்னு சொல்றோம். ஈசன் சிலுவைகள் மாண்டான் அப்படின்னு பாரதியார் பாட்டு பாடுறாரு. அல்லேலூயா. பேர் தான் டிஃபரெண்ட், எல்லாம் ஒரே கடவுளை தான் கூப்பிடுது. அப்ப நீங்க கும்பிடுறது நாங்க கும்பிடுறது ஒண்ணுதானே அப்படிங்கிறீங்களா? 500 ரூபா நோட்டு இருக்குது. 500 ரூபா நோட்டு எடுத்துக்கொண்டு போய் நீங்க ஜெராக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் இருக்குது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பில வரும். கவர்னரோட முத்திரை, ரிசர்வ் பேங்கோட ப்ராமிஸ் எல்லாமே ஒரிஜினல் இருக்கு, எல்லாமே ஜெராக்ஸ் காப்பில வரும். ஒரிஜினல் இருக்கிறது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பில இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு ஒரு டீ கடையில் கொடுத்து டீ கூட நான் கொடுப்பானா? கொடுக்க மாட்டேன்.
ஒரிஜினல் தான், ஜெராக்ஸ் தான். இது 24 கேரட், இது 14 கேரட். கல்யாணம் கவனிச்சு அது இல்லையா? ஒரிஜினல் பிடிச்சா தான் பரலோகம் போகிறது. அழகா உருவப்படுத்தியிருக்காங்க, அதுக்கு ஈடுனே கிடையாது. நம்முடைய பேரன்புக்குரிய இந்து சகோதர சகோதரியுடைய பக்திக்கு ஈடுனே கிடையாது. கிறிஸ்தவ பக்கத்தோட போறதுக்கு முடியாது. சொல்றது நான் வெக்கப்படல. வேணா கொதிக்கிற வெயில்ல கால் ரோட்ல காலில் செருப்பே இல்லாம மேலூருக்கு ஐயப்பன் கோயிலுக்கு, திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு நடந்து போறாங்க. கல்லுடையும் முள்ளடையும் தீ மிதிக்கிறாங்க, அலகு குத்திக்கிறாங்க, அங்க பிரதர்ஷனம் வராங்க, அழகான கூந்தல காணிக்க கொடுக்குறாங்க. பக்தி கீழனே கிடையாது. ஆனா பக்தி வச்ச இடம் பக்குவமா ஞானமா சொல்லணும். கடவுள் தான் மனுஷனை படைக்க முடியும், மனுஷன் கடவுளை படைக்க முடியாது. இன்னைக்கு கோயிலில் இருக்கக்கூடியதெல்லாம் யார் படைச்சது? மனுஷன். சில பேர் குழப்பம் நடத்தணுங்கிறதுக்காக படைச்சிருக்காங்க. அழகியா எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். நீ எந்த இந்து கோயில் போ, அங்க சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள், அபிஷேக சமயத்துல அர்ச்சனை சமயத்துல சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை தான் மகிமைப்படுத்துது. உனக்கு தெரியுமா அப்படின்னு. என்னையா சொல்றீங்க அப்படின்னால நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு கல்யாணம், பாலிய சிநேகிதன், நான் கண்டிப்பா வரணும் அப்படின்னா, அவன் இந்து மார்க்கெட்ல இருக்கிறவன், இன்னும் நான் கண்டிப்பா வரணும் அப்படின்னு பத்திரிக்கை உணர்ந்து குடிச்சிட்டு கையை பிடிச்சி சொல்லிட்டு போனான். கல்யாணம் கோயில்ல, இந்து கோயில்ல. நான் கல்யாணத்துக்கு கிளம்புனேன். என் ஒய்ஃப் மாதிரி கூட அப்ஜெக்ட் பண்றான். என்னங்க இது, கிறிஸ்தவரை மாறிட்டீங்க, ஊழியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இன்னும் கோயிலுக்கு போயிருக்கிறீங்களே. சாயங்காலம் ரிசப்ஷன்ல போய் பாருங்க, விக்கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு. என்ன சொன்னேன்? விக்கிரகங்கள். அங்க இருக்கிறது விக்கிரகம், எனக்குள்ள இருக்கிறது ஜீவனோட ஒரு தேவன், என்னை காண்கிற தேவன். அலையிலியா? நான் சாமி கும்பிட்றதுக்காக போறேன், என் ஃப்ரெண்டுக்காக நான் போறேன். அவனுடைய ஆத்மா எனக்கு முக்கியம். போனேன். கல்யாணம் முடிஞ்சோடனே பைபிள் ஒரு கையில் கொடுத்தேன், தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு சரிப்பா நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சிருச்சியா, நானும் வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாப்புல. தட்டி கழிக்கிறதுக்கு முடியல, சைடில் கொஞ்சம் வெயிட் பண்ணி வைக்கிட்டேன். அதுக்குள்ள கோயில் குருக்கள் அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு, அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது, அபிஷேகம் பண்ண போகிறது, வாங்க வாங்க பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஆரம்பித்தேன். அபிஷேகம் பண்ணுறது மேலே ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஓம் பிரம்மபுத்திராய நமக, ஓம் கனிசுத்தாய நமக, ஓம் பஞ்சகாயாய நமக, ஓம் விருத்தசூராரதாய நமக, ஓம் விருதம் ஜெயாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. நேற்று முழக்க ஆரம்பித்தார். தீபாரம் தட்டை எடுத்திருந்தார். எல்லாம் கள்ள ஊத்திங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி தீபாரம் தட்டு எடுத்தார். ஐயரே கொஞ்சம் இருக்கணும், இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன ஸ்லோகம் அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா அப்படின்னு என்னை மேலே ஒரு பார்வை பார்த்தார். உண்மையிலேயே நான் கேட்குறேன்னா இல்லை கிண்டலுக்கு நக்கலுக்கு கேட்குறேன்னா அப்படின்ட்டு அவருக்கு இது இல்லை உண்மையிலே தான் நான் கேட்குறேன், அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் சொல்லுவோம் அப்படின்னு. ரொம்ப நாடி ஆகும்ண்ணா அப்படின்னா, எவ்வளோ நாடி ஆனாலும் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் சொல்லுங்க அப்படின்னு. விடமாட்டான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப டீப்பாக ஆழமாக போயாகணும்ண்ணா அப்படின்னாரு. நீங்கள் டீப்பாக ஆழமாகவே போக உள்ளா இருந்த அர்த்தம்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சொல்லுங்க அப்படின்னு. எனக்கு தெரியாதுண்ணா அதுக்கு அர்த்தம் நான் சொல்லட்டுமா அப்படின்னு. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. நிறைய ஸ்லோகங்கள் இந்த புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். ஓம் பிரம்மபுத்திராய நமக, பிரம்மா பிதா, புத்திராய குமாரனாகிய, பிதாவின் குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நமக, நான் நமஸ்கரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அர்த்தம். யோவான் 3:16 பார்த்தீங்கன்னா தெரியும். ஓம் கன்னிசுத்தாய நமக, கண்ணின் வயிற்றில் பிறந்தவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அர்த்தம். யோவான் 3:16 பார்த்தீங்கன்னா தெரியும். ஹல்லேலூயா. ஓம் பஞ்சகாயாய நமக, சிறுக பலத்தை உடம்பில் 5 காயங்களை பெற்றவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அர்த்தம். ஏசாயா 53:5 பார்த்தீங்கன்னா தெரியும். ஓம் விருத்தசூராரதாய நமக, சிறுக பலத்தை தொங்கியவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அர்த்தம். 1 பேர் 2:24 பார்த்தீங்கன்னா தெரியும். சம்பூர்ண மகாபாரதத்தில் ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ரத்த பிரதோஷனம் பாவ விநாசம் என்றால் பாவம் போக்கப்பட ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று தெள்ள தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. ரத்த சிந்தனங்களுக்காக கோழி ரத்தத்தை, கிடா ரத்தத்தை, எரும ரத்தத்தை சிந்திருக்கு பிரயோஜனம் இல்லை. இல்லை ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு 2 எடுத்து குங்குமத்தொடுப்பு எடுத்து பிச்சை எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டாலோ அதை கசைப்படுத்திட்டாலோ பாவம் போயிடாது. இல்லை ஒரு பெரிய வெள்ளை பூசணிக்காய் எடுத்து நடுவில் ஓட்டை போட்டு குங்குமத்தொடுப்பு மேலே கற்பூரத்தை வச்சு ஆராத்தி எடுத்து நடுவில் ஓட்டை உடைச்சிட்டாப்புல பாவம் போயிடாது. போறவருடைய மண்டை தான் உடையும். அல்லேலூயா.
மனுஷன் செய்த பாவத்தை போக்கணும் அப்படின்னா இன்னொரு மனுஷத்தை சிந்தி ஆகணும். ஆனா ஒரு கிரிமினல் இன்னொரு கிரிமினல் ஜாமீன் எடுத்துட்டு வர்றதுக்கு முடியாது. கிரிமினல் ரெக்கார்டே இல்லாத போனா தான் ஜாமீனே எடுக்கிறதுக்கு முடியும். அதே போல நம்முடைய பாவங்களை கழுவணும் அப்படின்னா இன்னொரு பாவம் செய்த ரத்தத்தினால கழுவுறதுக்கு முடியாது. பாவமே இல்லாத ரத்தம், குற்றமே இல்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம் சிந்தப்படணும். அப்பேற்பட்ட ரத்தம் இந்த உலகத்தை யாருமே கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் என்று. அல்லேலூயா. சாமி வேதத்தினுடைய 2ஆம் பகுதியாகிய தாண்டிய மகா பிரமாணத்திலே பார்த்தீர்கள் என்றால், ஜனங்களை ஆளுகின்ற பிரஜாபதி தன்னுடைய ஜனங்களுடைய பாவம் போக்கும்படியாக தன்னுடைய சொந்த சரீரத்தை பிராயச்சித்த வழியாக ஒப்பு கொடுத்து யஜ்ஞம் செய்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது. பவிஷ்ய புராணத்துல இயேசு மேசியா என்று பேரையே சொல்லி இருக்கிறாங்க. கன்னியின் வயிற்றில் பிறந்தவர் அவரே பலியாவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரிக்வேதத்தினுடைய 2ஆம் பகுதியான புருஷ சூக்தால் பலியாக்கப்படக்கூடிய புருஷா இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறத ஆதாரபூர்வம் நிரூபிச்சு புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இந்திய வேதங்கள் இயேசு கிறிஸ்து சான்ஸ்கிரிட் சுலோகங்களை சொல்லி எடுத்து அந்த ஃபுல் அர்த்தத்தோடு எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. படிச்சுப்பார். ஒண்ணுன்னா நான் சொன்னவன் அப்படியே ஆடி போயிட்டார். ஓம் மிருதம் ஜெயாய நமக. மரணத்தை வென்றவரை, பாதாளத்தை வென்றவரை உண்மை நான் சோத்தரிக்கிறேன் அர்த்தம். ஏசியா 25:8 பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அவதார புருஷர்கள், தெய்வ பிறர்கள், சித்தர்கள், சங்கராச்சாரியார், சாய்பாபான்னு சொல்லப்பட்ட கல்லறையெல்லாம் இன்னைக்கு மூடி புல்லப்படிச்சு போய் கிடக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இன்னைக்கு திறந்தே இருக்கு. அல்லேலூயா. ஓம் நமச்சிவாய நமக. சிவம் என்றால் அன்பு என்ற அர்த்தம். அன்புள்ளவரே நான் நமஸ்கரிக்கிறேன் என்ற அர்த்தம். அன்புக்கு இலக்கணம் வகுத்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அன்பு நீடிய சாந்தம் தயவும் உள்ளது. அந்த அன்புக்கு பொறாமை இல்லை. அந்த அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானது செய்யாது, தற்கொலை நாடாது, சிரம் அடையாது, தீங்கை நினையாது, அநியாயத்தை சந்தோஷப்படாமல் சத்தியத்தை சந்தோஷப்படும், சகலத்தில் தாங்கும், சகலத்தில் சகிக்கும், சகலத்தில் விட்டுக் கொடுக்கும். அப்பேற்பட்ட அன்பு ஒரு காலம் மாறாது, அழியாது. 1 கொரிந்தியர் 13:3-8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓம் சதாசிவாய நமக. எப்பொழுதும் அன்புள்ளவரே உன்னை நமஸ்கரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாத ஒரே தேவன். எபிரேயர் 13:8 பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் வாக்கு. அருட்பொருள் ஜோதிய தனிப்பெரும் கருணை என்பது வள்ளலாருடைய வாக்கு. சங்கீதம் 104:2 எடுத்து பார்த்தீங்கன்னா, நானே உலகத்திற்கு ஒளியாக, ஜெக ஜோதியாக, ஜீவ ஒளியாக என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த மாதிரி வேதங்கள், உபனிஷத்துக்கள், பிரமாணங்கள் சொல்லப்பட்டது எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிற ஆதாரபூர்வமாக நிரூபித்து எழுதியிருக்கிறேன். சிறை வணக்கத்தில் ஈடுபட்ட நாடுகள், நகரங்கள், சாம்ராஜ்யங்கள் என்ன கதியாச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எழுதியிருக்கிறேன். மேதிய சாம்ராஜ்யம், பெர்சிய சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், பாரசீக சாம்ராஜ்யம் எல்லாம் என்ன கதி ஆட்சி அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா நிரூபிச்சு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எழுதியிருக்கிறேன். சிறை வணக்கத்தில் ஈடுபட்ட நாடுகள், நகரங்கள். அதேயா இன்னைக்கு நம்ம தேசத்தில் நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, பாலியல் குற்றங்கள், பிறந்த 2 வயசு 3 வயசு பெண் குழந்தைகளை பாலியல் கொடுமைக்கு பாராட்டு பண்றாங்க. அதேயா குடி பழக்கத்துக்கு, சிகரெட்டு பழக்கத்துக்கு, போதை பழக்கத்துக்கும், வெள்ளம், திடீர்னு மழை, சுனாமி, பூகம்பம், நடுக்கம் எல்லாம் வர்றதுக்கு காரணம் பன்றி காய்ச்சல், அந்த காய்ச்சல், இந்த காய்ச்சல், இது 1008 காய்ச்சல்கள் வர்றதுக்கு காரணம் இந்த உலகம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சிறை வணக்கத்தில் ஈடுபட்ட நாடுகள், நகரங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அழிச்சிருக்கார். அதே மாதிரி இந்த உலகம் அழிய போகுது. அச்சனைக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வேதம் தெள்ள தெளிவாக கூறுகிறது. சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய காந்த புயல் பல லட்சம் மின் அழுத்தத்தோட பூமியை தாக்கி சுட்டு சாம்பலாக்க போகுது அப்படின்ட்டு நாசா விஞ்ஞானிகள் கொடுத்திருக்கூடிய ரிப்போர்ட்டோட, பேப்பர் ரிப்போர்ட்டோட இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் புத்தகம் எழுதியிருக்கிறேன். ஒரு அவசர அறைகோல், அர்ஜென்ட் கால் அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்கிறேன். வாங்கிட்டு படிச்சு பாருங்க. அல்லேலூயா. நான் சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் அவங்களோட ரிப்போர்ட் வச்சுதான் நானா எதுவுமே சொல்லலை. அல்லேலூயா. பைபிள்ல சொல்லப்பட்ட ஒன்னொன்னுக்கும் ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத, பைபிள்ல சொல்லப்பட்ட இதுவரைக்கும் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அச்சரம் பசகமா வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறிக்குமே 3 பார்ட்டா எழுதியிருக்கிறேன். ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எழுதியிருக்கிறேன். சும்மா நான் சொல்லலை. இன்னும் 2 பார்ட் எழுதுறேன். இதுவரைக்கும் சொன்னது நடந்திருக்கு, இனி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அதுவும் நடக்கும் அப்படின்னு புரிய வைக்கணும். கருத்து புத்தகத்தை எழுதுறேன். அல்லேலூயா. நாம மதிப்பிடுவதாக ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட கொடிய பாவத்தை செய்தாலும் சரி, கொடுமைகளை செய்தாலும் சரி, அதையும் மன்னிக்கக்கூடிய ஒரு தெய்வீக பண்பு கிறிஸ்தவர்களுக்கு ஒருத்தருக்கு மாத்திரம் தான் இருக்கு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொல்றேன். 15-20 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரிசால
கிரஹாம் ஸ்டேன்ஸ் அப்படின்ற ஆஸ்திரேலியன் மிஷனரி குஷ்டரோகிகள் மத்தியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நாமெல்லாம் ஒதுக்கி வச்சோம். பிள்ளைங்களை அப்பா அம்மாவை தள்ளி வச்சாங்க, புருஷன் பொண்டாட்டியை தள்ளி வச்சான். என்ன பாவம் பண்ணாங்களோ உடம்பு அழி பூச்சி அப்படின்ட்டு தள்ளி வச்சாங்க. அப்படி தள்ளி வைக்கப்பட்ட அவங்களை அள்ளி எடுத்து அரவணைத்து ஒரு பெற்ற தாயை போல அன்பு காட்டி பாசத்தையும் அன்பையும் உணவையும் மருந்தையும் கொடுத்தாங்க. இந்த குஷ்டரோகிகள் எல்லாத்தையுமே கிறிஸ்தவர்களால் மாற்றி எடுத்து இந்தியாவே ஒரு கிறிஸ்தவர்களால மாற்றிட போறாங்க. ஒரு பைத்தியக்கார கும்பல் நினைச்சு கிரஹாம் ஸ்டேன்ஸ் அந்த 2 பச்சில குழந்தைகளும் ராத்திரியில வேன்ல தூங்கிட்டு இருக்க சமயத்துல அந்த வேன் மேல மண்ணெண்ணெய் ஊத்தி தீயை பத்த வச்சுட்டாங்க. கொப்பன் தீ பிடிச்சிருச்சு. அனல் தாங்காம கிரஹாம் ஸ்டேன்ஸ் அந்த 2 பச்சில குழந்தைகளும் அலறி அடிச்சுட்டு வெளியில வந்தாங்க. சுத்தி இருந்த அத்தனை பேர் அடிச்சு உடைச்சு மிதிச்சு குத்தி அப்படியே அந்த எரியிற தீயை தூக்கி எடுத்து போட்டாங்க. அவங்க துடியா துடிக்கிறத அலறதை பார்த்துட்டு ஏத்தாப்புல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போலீஸ்ல வந்து கிரஹாம் ஸ்டேன்ஸோட ஒய்ஃப் வெளியில வந்தாங்க. 2 பேர் இறுக்கமா பிடிச்சிட்டாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்றது கூட முடியல. அவங்க கண்ணுக்கு முன்னாடியே அவங்க உயிரா நேசித்த கணவர் தீப்பழமா எரிகிறார். தலைமுடி எரிஞ்சு போகுது, புருவ மயிர் முத கொண்டு எரிஞ்சிருச்சு, கை கால்கள் அப்படின்னா முறுக்குது, சதர் பாடுபாடுகளை வெடிச்சு சதறுது. புழுவா துடிக்கிறார். அந்த 2 குழந்தைகளும் துடியா துடிக்குதுங்க. அப்பா 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 உடம்பெல்லாம் எரியுதுப்பா, உடம்பெல்லாம் எரியுதுப்பா, கண்ணீர் விட்டு கதறுதுங்க. புழுவா துடிக்குதுங்க. 10-15 நிமிஷத்துக்கு எல்லாருமே முடிஞ்சு போச்சு. வெந்து கை கட்டியாக்கி 3 பேரும் கிரஹாம் ஸ்டேன்ஸோட ஒய்ஃப் முன்னாடி வந்து விழுகிறாங்க. போலீஸ் வருது. யார் செஞ்சா இந்த கொடுமை? யார் செஞ்சது? சுத்தி இருந்த அத்தனை பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. என்ன செய்யறோம்னு தெரியாமலே செஞ்சு முடிச்சுட்டாங்க. நம்மளால மன்னிச்சிருக்க, நீங்களும் மன்னிச்சிருக்க, நானும் மன்னிச்சுட்டேன். நம்ம எல்லாம் படைச்சிருந்த பரலோக பிதாவிடமும் நான் வேண்டிக்கிறேன் அவங்களை மன்னிக்க முடியாத அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல மறுபடியும் ஊழியம் பண்ணாங்களே. இந்த மனசு யாருக்கு வரும்? சாவுலையும் சாவு, கொடுமையான சாவு, தீப்பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா துடியா துடிச்சு 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 வெந்து கருகி சாகுறது. பொண்டாட்டிக்கு முன்னாடியே புருஷன் வெந்து சாகிறதையும் தான் 10 மாசம் சுமந்து பெற்ற 2 பச்சை குழந்தைகளும் துடியா துடிச்சு துடிச்சு சாகிறதையும் பார்த்தா பரணும். எப்பேற்பட்ட சாந்த குணம் உள்ளவங்களுக்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறத நினைப்பு மேலோங்க நிற்கும். ஆனா அந்த நிலைமைகளையும் அவங்களை மன்னிக்கக்கூடிய இந்த தெய்வீக பண்பு இயேசு கிறிஸ்து பிதாவாக ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளைகளுக்கு மாற்றம் தான் அவங்களுடைய யாருக்குமே வராது. அல்லேலூயா. 2002 ஒரிசாவிலையும் கர்நாடகாவிலையும் குஜராத்திலையும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எத்தனை வன்முறைகள், தீவிரவாதங்கள், நூற்றுக்கணக்கான சர்ச்சைகள் எடுத்து நொறுக்கப்பட்டன. 3000 கிறிஸ்தவர்கள் வீடு இழந்து சொத்தை இழந்து குருவி சேர்த்தது போல எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு கட்டின சேலையோட புள்ளையோட மாத்திரம் தூக்கிட்டு காட்டுக்குள்ள போனாங்க. எத்தனை வருஷம் சின்ன வீட்டுக்கு திரும்ப முடியல. 13 வயசு மனநி அப்படிங்கிற ஒரு பொண்ணு, பால் மனம் மாறாதவள், பலரால் கற்பழிக்கப்பட்டு கைகால் ஒடிக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தால மண்ணெண்ணெய் ஊற்றி தீயை பத்த வச்சுட்டாங்க. பாதி வந்த நிலைமையில உயிரோடு மீட்கப்பட்டு இன்னைக்கு கோயம்புத்தூர்ல யோக சென்டர்ல இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். பிசியோதெரபிலாம் கொடுத்து ஒடிஞ்ச கைகால்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்டா அவங்க என்னமா பண்ணலாம்? வெற்றிநாட்கள் அவங்களா பண்ணாங்க. அவங்களுக்குள்ள அந்த மத வெறி பண்ணுச்சு. கடவுளை மதத்தை கூட பார்க்கக்கூடாது, மதத்துக்கு அப்பாற்பட்டு பார்க்கணும். இவங்க எல்லாரும் மதத்தை தான் புரிஞ்சுக்கிட்டாங்க ஒழிய கடவுளை புரிஞ்சுக்கல, கடவுளை அன்பை புரிஞ்சுக்கல. வெற்றிநாட்கள் ஆண்டவர் அவங்களையும் தொடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பால்மனம் மாறாத அதே குரலை சொல்றாங்க. ஒரு கன்னியாஸ்திரி அத்தனை பேருக்கு முன்னாடி பப்ளிக்கா ஓப்பனா கற்பழிக்கப்பட்டார். துடியா துடிச்சு பேப்பர்ல வந்துச்சு, மேகசின்ல வந்துச்சு, ரேடியோல வந்துச்சு, டிவில வந்துச்சு, இன்டர்நெட்ல வந்துச்சு, SMS வந்துச்சு. உலகத்தை அத்தனை கிறிஸ்தவங்களுக்கு தெரியும். ஒண்ணுமே இல்லாத கூட்டராத விஷயத்துக்கு ஹர்த்தால் நடக்குது, ஸ்ட்ரைக் நடக்குது, போராட்டம் நடக்குது. பஸ்ஸை கல்லெடுக்கிறாங்க, தீயை பத்த வைக்கிறாங்க, ரயிலை கவிழ்க்கிறாங்க, தண்டவாளத்தை பேசுறாங்க, துப்பாக்கி சூடு நடக்கு, குண்டு வெடிக்குது.
இத்தனை அட்டுழிகள் நடந்திருக்கு. எங்கேயாவது ஒரு பஸ் எரிஞ்சிருக்கா, ஒரு துப்பாக்கி நடந்திருக்கா, ஒரு போராட்டம், ஒரு ஹர்த்தால், ஸ்ட்ரைக், பந்த் ஏதாவது நடந்திருக்கா? ஏன் கிறிஸ்தவ ஆம்பளை இல்லையா? ஆண்மை இல்லாதவர்களா? பண வசதி இல்லாதவர்களா? பாம் வாங்க தெரியாதா? துப்பாக்கி வாங்க தெரியாதா? AK-47 வாங்க தெரியாதா? பாம் வைக்க தெரியாதா? இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியா மரிக்கிறதுக்கு தயாரா உள்ளவங்க கிறிஸ்தவங்க. உங்களுடைய உடன்படாத சகோதர சகோதரிகளுக்கு இத்தனை அட்டுணி அக்கிரம அநியாயம் நடந்திருக்கு. நீங்க ஆராதிக்கக்கூடிய தேவாலயத்தை இடிச்சு நொறுக்கிருக்காங்க. நீங்க பெரிதும் மதிக்கக்கூடிய உங்களுடைய போதைகளை தாக்கிருக்காங்க. உங்க ரத்தம் கொதிக்கலையா? நீங்க சும்மா இருக்கிற வரைக்கும், பொறுத்துட்டு போற வரைக்கும், அமைதியா சகிச்சுட்டு போற வரைக்கும் இதை தொடரும். நாமளும் யாருன்னு காட்டியாகணும். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், அடிக்கு அடி, கைக்கு கை, காலுக்கு கால், பல்லுக்கு பல். எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒவ்வொரு திருச்சபையில கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, சென்னை சிட்டிக்குள்ளது மாத்திரம் 1 லட்சம் இளைஞர்கள் தற்கொலைப்படி அப்படி வந்திருப்பாங்க. கர்நாடகா காலியா இருக்கும், ஒரிசா ஒண்ணும் இல்லாம போயிருக்கும், கந்தலா இருக்கும். ஏன் செய்யல? அப்படி செய்ய சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லல. அப்படி செய்ய சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்ல. உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உனது வலது கன்னத்தில் அறிந்தால் இடது கன்னத்தில் திருப்பி காட்டு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உபதேசத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்படியே அட்சரபசகமா ஃபாலோ பண்றதுனாலதான் எந்த வன்முறைக்கு தீவிரவாதம் இல்லை. கிறிஸ்தவன் இந்தியாவுக்கு வந்ததுனாலதான் இத்தனை முன்னேற்றம். ரயில், பஸ்ஸு, பிளேனு, டெலிஃபோனு, தந்தி, ரோடுகள், பாலங்கள் எல்லாம் உருவானது கிறிஸ்தவர்களான. மருத்துவத்துறையில இத்தனை முன்னேற்றம், விஞ்ஞானத்துறை இத்தனை முன்னேற்றம், இது எல்லாத்துக்கும் காரணம் கிறிஸ்தவங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் வேண்டாங்கிறாங்க. நீ கிறிஸ்தவத்தை வேண்டாம், ஏசு கிறிஸ்தவ பிடிச்சிக்கோ. நமக்கு மதம் வேண்டாம், எந்த மதமே வேண்டாம். கிறிஸ்தவ மதம் வேண்டாம், இந்து மதம் வேண்டாம், இஸ்லாமும் வேண்டாம். நமக்கு மதம் வேண்டாம். இந்த ஜாதி மதம் எல்லாம் மனுஷன் உண்டாக்குறது. சில பேர் பிழப்பு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக வர்ணாசிரமம் அந்த மனுதர்மம் உருவாச்சு. நமக்கு மதம் வேண்டாம், ஜாதி வேண்டாம். பிறப்பிலேயே ஒருத்தன் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், தீண்டத்தகாதவன், நெத்தியிலிருந்து பிறந்தான், தோள்பட்டிலிருந்து பிறந்தான், இடுப்பிலிருந்து பிறந்தான், குணங்காலிலிருந்து பிறந்தான் அப்படின்ட்டு இருந்தது அப்படின்னா இதெல்லாம் அப்ப இருக்குது. இந்த மாதிரி நான் செஞ்சுதான் அப்படின்னா அவர் கடவுளே கிடையாது. அலையா கடவுள் மனிதனை படித்தார், எல்லாரும் ஈக்குவலாத்தான் படித்தார். அலையா அவன் கிடைச்ச சந்தர்ப்பம் வசதி வாய்ப்புகளை வச்சுட்டு அவன் முன்னுக்கு வந்தான். ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த சமூகத்துக்கு தேவை, இந்தியாவுக்கு தேவை. தலை இல்லாமன்னா முண்டம், கழுத்து இல்லை அப்படின்னா என்ன பிரயோஜனம்? கையில் அப்படின்னா வேலை செய்ய முடியுமா? உடம்பு இல்லை அப்படின்னா வேலை செய்ய முடியுமா? காலில் நடக்க முடியுமா? எல்லாரும் தேவை. பிராமின்ஸும் தேவை, ஐயர்களும் தேவை, ஹரிஜன்ஸும் தேவை, விவசாயம் தேவை, ஆசாரி தேவை, எல்லாருமே தேவை இந்த உலகத்துக்கு. இதை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது எதுவுமே கிடையாது. அலையா இதெல்லாம் அவங்க கொண்டு வந்தது. சில பேர் பிழப்பு நடத்தினதுக்காக. ஆண்டோட படைப்புல எல்லாருமே ஒருத்தர் தான். கடவுளை மதத்துக்குள்ள பார்க்க வேண்டாம், மதத்துக்கு அப்பாற்பட்டு பார்ப்போம். இயேசு கிறிஸ்து ஒரு மத தலைவர் அல்ல, ஒரு மதத்தை ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக ஒரு உலகத்துக்கு அல்ல. கிறிஸ்தவ மதமே அல்ல, ஒரு மார்க்கம். நம்ம எல்லாம் படைச்சிருந்த பரமேஸ்வரனோடு இருந்த உறவை நம்முடைய பாவத்தினால் இழந்து போயிட்டோம். அதை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழிகாட்டக்கூடிய மார்க்கம் தான் கிறிஸ்தவம். அலையா நீங்க எப்படி இருக்கிறீங்களா அப்படியே இருக்க. இந்துவா இருந்தா இந்துவாவே இருக்க, முஸ்லீமா இருந்தா முஸ்லீமாவே இருக்க. நீங்க பூ எடுக்க வேண்டாம், பொட்டு எடுக்க வேண்டாம், தாலியை கட்ட வேண்டாம், வெள்ளைச்சிலை கட்ட வேண்டாம், பேரை மாற்ற வேண்டாம், எதையுமே செய்ய வேண்டாம். ஒரு இருதயத்தை மாத்திர கொடுங்க, இயேசு கிறிஸ்துவை ஏத்துங்க. இதுவரைக்கும் நான் எந்த பாவமே செஞ்சதில்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எத்தனையோ பாவங்கள் செய்யணும். மனுஷருடைய பார்வையில பாவம் வேற, ஆண்டவருடைய பார்வையில பாவம் வேற. எத்தனையோ பாவங்களை கோயிலுக்கு போயிட்டே
சர்ச்சுக்கு போய்கிட்டே மசூதிக்கு போய்கிட்டே அன்றாடம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கந்த சஷ்டி கவசம் சொல்லிக்கிட்டே நெத்தி நிறைய விபூதி பூச்சிக்கிட்டே பாலாபிஷேகம் பண்ணிட்டு அத்தனை பாவங்கள் செய்யத்தான் செய்யறோம். நம்ம எல்லாருமே பாவம் செய்யறோம். இந்த பாவத்தை யாராலையும் போக்க முடியாது, எதாலையும் போக்க முடியாது. எத்தனை நற்கிரியைகளையும் போக்குறதுக்கு முடியாது. எத்தனை அன்னதானத்தினாலையும், எத்தனை பாத பூஜையினாலையும், எத்தனை இருமுடி எடுத்துட்டு போனாலும் சரி, எத்தனை மொட்டை மொட்டாலும் சரி, எத்தனை அந்த பிரதேசம், எத்தனை பாத பூஜை பண்ணாலும் சரி, எத்தனை இருமுடி எடுத்துட்டு திருப்பதிக்கு போனாலும் சரி, மேல்மருவத்தூருக்கு போனாலும் சரி, ஐயப்பன் கோயிலுக்கு போனாலும் சரி, இந்த பாவங்களை போக்குறதுக்கு முடியாது. எத்தனை பாத பூஜை பண்ணாலும் சரி, இந்த பாவங்களை போக்குறதுக்கு முடியாது. ஏன்னா ரத்த பிரதோஷம் பாவம், ரத்தம் சிந்தாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. நான் பைபிள்ல சொல்லல, சம்பூர்ண மகாபாரத்தை சொல்றேன், தாண்டிய மகாபிரமாணத்தை சொல்றேன், பிரம்மசூத்திரத்தை சொல்றேன், பிருகதாத்ம புருஷத்தில் சொல்றேன், சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்றேன், பவிஷ்ய புராணத்தில் சொல்றேன், பிரம்மசூத்திரத்தை சொல்றேன், பகவத்கீதையில சொல்றேன். ரத்தம் சிந்தாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. எந்த தெய்வம் மனுஷனுக்காக மறிக்கிற, மனுஷனுக்காக மறித்த ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதான் இந்திய வேதம் இல்லை. இந்த மத வேதங்கள்ல உபனிஷத்துகள பிரமாணங்கள் எல்லாத்தையும் சொல்லப்பட்டிருக்கு. அது தெரியாம நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அலேரியா அலேரியா, சோத்திரம் சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், நிம்மதி வேணும்னா அது இயேசு கிறிஸ்து ஒருத்தரால் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். வேற யாராலையும் எதாலையும் கொடுக்க முடியாது. எத்தனை யோகா பண்ணாலும் சரி, ராஜயோகா பண்ணாலும் சரி, குண்டலினி யோகா பண்ணாலும் சரி, எத்தனை காயகல்ப பயிற்சி எடுத்தாலும் சரி, இந்த பாவங்களை போக்குறதுக்கு முடியாது. ரத்தத்தால் செய்த பாவத்தை பாவமே இல்லாத ரத்தம் சிந்தித்தான் பாவ மோசம் கொடுக்க முடியும். வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லாமும் வேறொரு நாமம் கட்டளப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். வேத தெளிவாக கூறுகிறது, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலி இயேசு கிறிஸ்து ஒருத்தர்தான். வேற யாராலும் இந்த பாவத்தை போக்க முடியாது. இந்த பாவங்கள் போக்கப்பட்டாதான் நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, நாம நேசிக்கக்கூடிய நம்ம பிள்ளைகள், அப்பா அம்மா, அண்ணன் தம்பி எல்லாரும் நல்லா இருக்க முடியும். இந்த வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு தான், 70 வருஷம் 80 வருஷம், இதுக்கு பிறகு நித்திய வாழ்க்கை இருக்கு. எங்க கழிக்க போனோம்? ஆண்டவரோட சொர்க்கத்துல, மோட்சத்துல, கைலாசத்துல, வைகுண்டத்துல கழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, நானே வழி, சத்தியம், ஜீவன் சொன்ன இயேசு கிறிஸ்துவை பிடிச்சுக்கிறது தான். ஹல்லேலூயா.